ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்லைன் சொல்றதுக்கு முன்னாடி சீரியஸாவே சொல்றேங்க. எனக்கு இந்த டிராமா வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸ்கூல் படிக்கும் போது நம்ம ஹீரோயின் ரொம்பவே குண்டா இருந்திருக்கா. அதனால அவ எவ்வளவு அளவுக்கு வந்து ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் என்ன மாதிரியான அபியூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பான்னு நீங்களே யோசித்து பாருங்களேன். அது மட்டும் இல்லாம அவளை லவ் பண்ற ஒரு பையன் கொஞ்ச நாள்லயே அவளை ஏமாத்திடுறான். எதனால? அவன் யாரு? அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. 7 வருஷம் கழிச்சு ஒரு சின்ன குழந்தையோட மறுபடியும் ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணும்போது ஹீரோயின் அடையாளமே தெரியாத மாதிரி மாறி இருக்கா. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்ன நடந்தது, ஹீரோ எதுக்காக ஹீரோயினை விட்டுட்டு போனா அப்படின்றதுதான் கதை. சோ எப்பயும் சொல்றதான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. முடிஞ்சா அந்த ஐ பாயிண்ட்டையும் எனக்கு கொடுத்துட்டு போங்க. சோ ஸ்டார்டிங்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினையும் ஹீரோயினோட குழந்தையும் தான் காட்டுறாங்க. 2 பேருமே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போனா டாக்டரை பார்த்தா டாக்டர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட எக்ஸ் லவர். அது மட்டும் இல்லாம இவர் தான் நம்ம கதையின் நாயகன், அதாவது நம்ம ஹீரோ. ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயின் பழைய விஷயத்தெல்லாம் நினைச்சு பாக்குறா. இவனுக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆகி 7 வருஷம் ஆகுது. அது மட்டும் இல்லாம நானும் இவனும் 3 வருஷம் சீக்ரெட்டா ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். யாருக்குமே தெரியாது நாங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தது. உண்மைதான், நாங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம். ஆனா இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தா, இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவ மனசுக்குள்ள யோசிக்கிறா. ஹீரோயினோட பொண்ணுக்கு வந்துட்டு ஹார்ட் டிசீஸ் இருக்கு. சின்னதா ஒரு மைனர் சர்ஜரி பண்ண வேண்டி இருக்கு ஹார்ட்ல. அதுக்காக தான் வந்து இவ வெளியூர்ல இருந்து இங்க வந்திருக்கா. இங்க இருந்து போய் 7 வருஷம் ஆகுது. ஹீரோக்கு சுத்தமாவே ஹீரோயினை யாருன்னே தெரியல. நல்லதா போச்சு, 80 கிலோக்கு மேல இருந்த என்ன இவனுக்கு இப்ப சுத்தமாவே அடையாளம் தெரியல. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா 2 பேருக்குமே ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலையா ஆயிருக்கும். அவன் ரொம்ப வெறுக்கிற ஒருத்தரை திரும்பவும் அவன் பாக்குறதுக்கு விரும்ப மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்கிறா. அப்ப ஹீரோ வந்துட்டு குழந்தைய செக் பண்ணிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, குழந்தைக்கு எவ்வளவு சீக்கிரம் நீங்க சர்ஜரி ரெடி பண்றீங்களோ சீக்கிரமா பண்ணுங்க, மெடிசன் எல்லாத்தையும் வந்து தவறாம கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் கிளம்பி போற வரையிலயும் ஹீரோக்கு வந்து சுத்தமாவே ஹீரோயின் அடையாளமே தெரியல. அவனுக்கு வந்துட்டு பெருசா எந்த ஒரு டவுட்டுமே வரவே இல்லை ஹீரோயின் மேல. கொஞ்ச நேரத்திலேயே பழைய கிளாஸ்மேட்ஸ் வந்துட்டு போன் பண்றாங்க. அதாவது இன்னும் கொஞ்ச நாள்லயே வந்து ஒரு ரீயூனியன் இருக்கு, அதுக்கு கண்டிப்பா நீ வரணும் அப்படின்னும் போது மறுபடியும் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, அவ வரல அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கேக்குறான். அதுக்கு அவன், ஏண்டா 7 வருஷமா வராதவ இன்னைக்கு வருவான்னு நீ நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நான் வரேன் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி போனை வச்சிடுறான். இங்க இப்பதான் ஹீரோயினையும் ஹீரோயினோட குழந்தையையும் காட்டுறாங்க. அந்த குழந்தை என்ன சொல்றா அப்படின்னா, அம்மா இந்த டாக்டரை பாக்குறதுக்கு நம்மளோட அப்பா மாதிரியே இருக்காருமா அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. அப்படியெல்லாம் பேசாத அப்படின்னு திட்டும் போது, இல்லம்மா நீதான் வந்துட்டு உன்னோட ஸ்கூல் போட்டோல காமிச்சிய அப்பா, அவரை மாதிரியே தான் இருக்காரு இந்த டாக்டர் அப்படின்னு சொல்றா. ஐயோ இவளுக்கு ஃபேஸ் நல்ல ஞாபகம் இருக்கு போல, நம்ம என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே, ஹீரோயின் கிடையவே கிடையாதுமா, உன் அப்பா அப்ராட்ல இருக்காரு, உனக்குதான் தெரியும்ல, எதுக்காக நீ இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. இப்பதான் காலேஜ் டேஸ்ல நடந்த விஷயத்தெல்லாம் காட்டுறாங்க. ஹீரோவை காட்டுறாங்க, ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டுறாங்க. அப்ப ஹீரோ வந்து ஒரு லோ குவாலிட்டியான ஒரு பெண்ணை கையில வச்சிட்டு இருக்கும் போது, டேய் என்னடா நீ இவ்வளவு மட்டமான பெண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க, நீ எவ்வளவு பெரிய ஆளு, யாரு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தைய சுத்திக்கிட்டு இருக்கிய கூட வச்சுக்கிட்டு, குண்டா நல்லா ரோட் ரோலர் மாதிரி உருண்டுகிட்டு இருப்பாளே அவ கொடுத்ததா, அவகிட்டதான் இந்த மாதிரி சீப்பான பொருள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு கலாய்க்கிறான். ஹீரோயினும் அங்கேயேதான் இருக்கா. ஹீரோயின் காதுல படுற மாதிரி தான் இவனுங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமா ஒரு படிப்பாளி. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் எல்லாமே தெரியும். ஹீரோ வந்து சும்மாதான் இவ கூட சுத்துறான் அப்படின்றது தெரிஞ்சேதான் வந்து ஹீரோ கூட அவ சுத்திக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து எல்லார்கிட்டயும் என்ன சொல்றானா, ஏய் இதெல்லாம் நிரந்தர கிடையாது, உங்களுக்கு தான் தெரியும்லடா, நான் அடுத்த மாசமே வந்து அப்ராட் போறேன், அதுக்கப்புறம் இது கண்டினியூ ஆக போதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். ஆனாலும் ஹீரோயின் காதுல படுற மாதிரி ஹீரோயினை பத்தி இவனுங்க ரொம்ப அசிங்க அசிங்கமா பேசுறானுங்க. ஹீரோவும் வந்து அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அவ குண்டா இருக்கா அப்படின்றத வச்சு அவளை பத்தி எவ்வளவு மோசமா பேச முடியுமோ அவ்வளவு அளவுக்கு பேசுறானுங்க. மறுபடியும் பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோயினோட பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இது பாருமா, என்னைக்குன்னா நீ டாக்டரை மறுபடியும் பாக்குறீன்னா இந்த மாதிரி எல்லாம் அவர்கிட்ட பேசிடாத ப்ளீஸ் அப்படின்னும் போது, சரி ஓகேமா கண்டிப்பா நான் இப்படி எல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு இப்பதான் வந்திருக்கா இல்லையா, அதனால அவளுக்கு ஒரு வேலை தேவைப்படுது. அதுக்காக அவளோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு வந்திருக்கா. அந்த டைமுக்கு இவங்க வந்திருக்க அதே இடத்துலதான் வந்து ஹீரோவும் ரீயூனியன் பார்ட்டிக்கு வந்திருக்கான்.
நம்ம அந்த சைடுக்கா போக வேண்டாம், நம்ம இந்த சைடுக்கா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரியை வேற சைடா கூட்டிட்டு போயிடுறா ஹீரோயின். இங்க அதே நேரத்துக்கு ரீயூனியன்ல வந்துட்டு ஹீரோயினை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, 7 வருஷமா வராதவ இப்பயா வந்துட போறா, எதுக்காக எல்லாரும் அவளை பத்தியே பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்றாங்க. அதுக்கு உடனே வந்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஆமா, இவன் வந்து என்னதான் இருந்தாலும் அவ கூட எல்லாம் சுத்தி இருக்கான் இல்லையா, சும்மா இப்ப எப்படிதான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறான். அப்பவே வந்துட்டு 90 கிலோ இருந்தவ இப்ப எப்படியும் 1000 கிலோக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஹீரோயினை கலாய்க்கிறாங்க. அப்ப ஒரு பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இல்ல ஆக்சுவலா வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்னோட கசின் அவளை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல பாத்திருக்கா. அவளுக்கு வயிறெல்லாம் ரொம்ப பெருசா இருந்ததாம். அவளுக்கு வயித்துல கேன்சரா. அந்த ஆபரேஷன் அப்ப அவ காப்பாத்த முடியாம செத்து போயிட்டா அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. அதுக்கு மேல ஹீரோவால அங்க உட்கார முடியல. நான் அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல் போகணும், நான் கிளம்புறேன் இங்க இருந்துன்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க இருந்து ஓடிடுறான். ஹீரோ வந்து உண்மையாவே ஹீரோயின் சேர்த்துட்டா அப்படின்னு நினைச்சுக்கிறான். கிளம்பும் போது கரெக்டா ஹீரோயின் வேக வேகமா எதிர்க்க வர இவனும் வந்துட்டு ரொம்ப வேகமா போறான் இல்லையா, 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சுக்கிறாங்க. ஹீரோயின் கீழே விழ போறா, ஹீரோ கரெக்டா தாங்கி பிடிச்சிடுறான். இருந்தாலும் ஹீரோக்கு சுத்தமா அடையாளம் தெரியல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் மனசுக்குள்ள அப்பனா இவனுக்கு கொஞ்சம் கூட நம்மள அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. வீட்டுக்கு வந்தவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, பழைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கான். யார்கிட்ட விசாரிக்கலாம், எங்க இருந்து எப்படி அவளை பத்தி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பயங்கர குழப்பத்துல இருக்கான். இவன் ஸ்கூல்மேட் ஒருத்தனுக்கு கால் பண்ணி என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, என்ன ஆனாலும் சரி எப்படியாவது வந்து அவளை பத்தின நியூஸ் எனக்கு வேணும், எவ்வளவு செலவானாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் கொடுக்குறேன். ஆனா வந்துட்டு அவ இருக்காளா இல்லையா, எங்க இருக்கா, எப்படி இருக்கான்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்பதான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து சொல்லியிருப்பான், நான் 2 நாள்ல வந்துட்டு யுஎஸ்க்கு கிளம்புறேன், சோ நீ வந்துட்டு இந்த காசு செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ஒரு கார்டு கொடுத்திருப்பான். அந்த கார்டுல காசு இருந்திருக்கும். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் கிட்ட காசு எடுத்து மீட்டும் போது உண்மையாவே ஹீரோயினுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்திருக்கும். இல்ல எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருப்பா. இது பாரு, நீ தப்பா நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும் நீ படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, உன்னோட அங்கிளோட வீட்டுல நீ ரொம்பவும் வந்துட்டு எவ்வளவு அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்க முடியுமோ அவ்வளோத்தையும் அனுபவிக்கிறன்றது, அதனாலதான் இந்த காசு கொடுக்குறேன், நீ வேற விதமா தப்பாலாம் நினைச்சுக்காத, உன்னோட செலவுக்கு வச்சுக்கோ, படிப்பு செலவுக்கு வச்சுக்கோ, நான் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றான். கடைசியா நான் உன்கிட்ட பேசும்போது கூட நான் வந்து உன்னை பிரேக்கப் பண்ண போறேன்னு சொல்லவே இல்லையே, நீ மட்டுமே எப்படி என்ன பிரேக்கப் பண்ணுவ, நான் அதுக்கு ஒத்துக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி இப்ப யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயினை பாக்குறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஹீரோயினும் அவங்கள அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அந்த டைம்க்கு அவங்க காசை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த காசை வச்சுக்கோ, உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் உனக்கு செலவுக்கெல்லாம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஹீரோவுக்கும் 30 வயசு ஆக போகுது. அதனால அவங்க அம்மா பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் உன்னை 3 வருஷமா கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா ஒரு நாளும் நீ ஏதாவது சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்க, உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டோட பொண்ணை வர சொல்லியிருக்கேன், அவளை நீ பிளைண்ட் டேட் போயே ஆகணும், பார்த்தே ஆகணும், பேசியே ஆகணும், கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. முன்ன பின்ன யாருன்னு தெரியாத பொண்ணு என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அது மட்டும் இல்லாம அவளை எனக்கு பழக்கமும் இல்லை அப்படின்னும் போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு உனக்கு நல்லா தெரியும், சின்ன வயசுல இருந்து நீங்க ஒன்னா விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அவளுக்குமே உன்னை ரொம்ப பிடிக்கும், இப்ப அவ வந்துட்டு அவங்க அப்பா பிசினஸ் அவ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கா, நல்லாவே வந்துட்டு அந்த கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கா, கண்டிப்பா உனக்கு அவ செட் ஆகும், நீ போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதோட மறுநாள் ஹீரோ வந்துட்டு கார்ல போயிட்டு இருக்கும் போது நடுவுல ஏதோ ஒரு குழந்தை வந்து விழுந்தது. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட குழந்தை தான். ஐயோ பாப்பா, உனக்கு ஒன்னும் ஆகல, உனக்கு அடியெல்லாம் படல அப்படின்னும் போது, இல்ல அங்கிள், ஆனா என்னோட நாய்க்குட்டி தான் ஓடி போயிடுச்சு, எங்க ஓடிச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. அப்பதான் பதறி அடிச்சுக்கிட்டு ஹீரோயின் அந்த இடத்துக்கு ஓடி வரா. ஓடி வந்து என்ன ஆச்சுமா உனக்கு அப்படின்னு சொல்லி பதறிட்டு இருக்கா. இப்பதான் ஹீரோ வந்து ஹீரோயினோட ஃபேஸையே நல்லா ஒத்து பாக்குறான். அப்ப ஹீரோ என்ன கேக்குறான் அப்படின்னு பார்த்தா, அன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கல்ல, இவளுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கு தானே, இவளுக்கு அடி எதுவும் படல, இருந்தாலுமே வந்து அவளை நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு ஒரு செக்அப் பண்ணிடலாம், லேட் பண்ண வேண்டாம், உடனே போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா குழந்தைய தூக்கிக்கிட்டு போய் கார்ல ஏறிடுறான். அவசரமா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைய தூக்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கான். அங்க இருக்க டாக்டர் கேக்குறாரு, என்ன சார் உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு, எப்ப இவ்வளவு பெரிய குழந்தை இருக்கு, நீங்க எதையுமே சொல்லவே இல்லையே, ஆனா உங்க பொண்ணு உங்களை மாதிரி இருக்கா சார் அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. குழந்தைய மட்டும் செக்அப்க்கு ஹீரோ உள்ள கொண்டு போயிடுறான். அதுக்குள்ளேயே ரூமர் பரவிடுது. ஹீரோ வந்து
வந்து அவர் குழந்தையோடய வந்திருக்காரு, அதுவும் குழந்தை அவரை மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து எல்லாரும் பார்த்துட்டு பார்த்துட்டு சொல்றாங்க. ஆமா, அந்த குழந்தை இவரை மாதிரியே தான் இருக்குல்ல, இவருக்கு இது வரைக்கும் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்ததாவும் தெரியல, கல்யாணம் ஆனதாவும் தெரியல, ஆனா இவ்ளோ பெரிய குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. செக்கப் எல்லாம் முடிஞ்சு ஹீரோ வந்து குழந்தைய கூட்டிட்டு வந்து விடுறான். ஹீரோயினும் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ஒண்ணும் ஆகல, நல்லபடியா இருக்கா, கால்ல தான் லைட்டா தேய்ச்சிருக்கு, மத்தபடி எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப ஹீரோயின் கிளம்பும் போது ஹீரோ கேக்குறான், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து பழகி இருக்கோமா, நம்ம பேசி இருக்கோமா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின், ஆமா, நான் தான் 2 நாள் முன்னாடி பாப்பாக்கு செக்கப்க்கு வந்ததே அப்படின்னு சொல்றா. இல்ல நான் அதை கேட்கல, அதுக்கும் முன்னாடி அப்படின்னு கேக்குறான். இல்ல இதுக்கு முன்னாடி நான் இந்த ஊர்ல இருந்ததே இல்ல, இப்பதான் நான் வந்திருக்கேன், நான் வந்து அதுவும் பாப்பாவோட சர்ஜரிக்காக மட்டும் தான் வந்திருக்கேன், நீங்க நிறைய பேஷண்ட்ஸ பாக்குறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா இன்னமும் வந்து ஹீரோயினோட குழந்தைக்கு வந்துட்டு அவன் வந்து அப்பாவா இருப்பானோ அப்படின்ற டவுட் இருந்துகிட்டே இருக்கு. ஏமா நீ இப்படியே சொல்ற அப்படின்னும் போது, நான் எல்லா போட்டோஸும் பார்த்தேன், உங்களோட மேரேஜ் சர்டிபிகேட் அது மட்டும் இல்லாம வந்துட்டு உங்களோட ஸ்கூல் டேஸ் போட்டோவும் நான் பார்த்தேன், அதுல அப்பா இருக்காரு இல்லையா, அதே மாதிரி மூஞ்சிதான் இந்த டாக்டர் அங்கிளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவள ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக போலியா கல்யாண சர்டிபிகேட் எல்லாம் ரெடி பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் டாக்டர் அங்கிள் இதை கொடுத்தாரு, எப்பனாலும் எதனா உதவி வேணும்னா போன் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லி விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போறா அம்மா கிட்ட. ஹீரோவோட வீட்டுல காட்டுறாங்க. ஹீரோவோட வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா, அந்த நாய்க்குட்டியை கொஞ்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோ தான் அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு வந்து இங்க வச்சிட்டு இருக்கான். கரெக்டா ஹீரோயின் இந்த நேரத்துக்கு கால் பண்ணும் போது இவளே எடுத்து பேசுறா. என்னாச்சு, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னும் போது, டாக்டர் இல்லையா அப்படின்னு கேக்குறா ஹீரோயின். ஹீரோயின் மனசுக்குள்ள ஒரு வேலை கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமோ, அது நைட்டு 10 மணி ஆச்சு, இது வரைக்கும் இருக்காங்கன்னா ஒருவேளை ஒய்ஃபா கூட இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் மனசுக்குள்ள தோணுது. அவர் குளிச்சிட்டு இருக்காரு, வந்த உடனே நான் கால் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறா அந்த பொண்ணும். மனசுக்குள்ள ஹீரோயினுக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு. ஏன்னா ஹீரோயின் வந்து ஹீரோவை பயங்கரமா லவ் பண்ணிருக்கா. ஹீரோ குளிச்சுட்டு வந்த உடனே அந்த நம்பருக்கு கால் பண்றா. ஹீரோயினும் அட்டன் பண்ணி பேசுறா. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இல்ல ஆக்சுவலா வந்துட்டு உங்க அபார்ட்மெண்ட் தான் வந்து அந்த நாய் மிஸ் ஆயிடுச்சு, என் பொண்ணு அந்த நாய் இல்லாம ரொம்ப ஃபீல் பண்றா. இப்பதான் ஹீரோக்கு புரிய வருது ஹீரோயின் தான் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்றது. தெரிஞ்ச உடனே ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல என்கிட்டதான் அந்த நாய் இருக்கு அப்படின்னு ஒண்ணு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நான் வந்து நாளைக்கு காலையிலேயே உங்ககிட்ட இருந்து அந்த நாயை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல இல்ல 2-3 நாள் டைம் ஆகும், ஏன்னா நான் வந்து ஒரு கேம்ப் விஷயமா வெளியில போறேன், இங்க இருக்க மாட்டேன், நான் வந்து சேஃபான இடத்துல அந்த டாகை விட்டுட்டு போறேன், நீங்க கவலைப்படாதீங்க, 2-3 நாள் கழிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறான். யார அந்த பொண்ணு, ரொம்ப வாய்ஸ் ஸ்வீட்டா இருக்கே, எனக்கே தெரியாம யார்கிட்ட நீ கடையில போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. இப்போதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தா இவ வந்து ஹீரோவோட சிஸ்டர் தான். நீ கலாய்க்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு, அவளுக்கு கல்யாணம் ஆகி 6 வயசுல குழந்தையே இருக்கு, இப்ப என்ன சொல்ற அப்படின்னு இவன் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு இடத்துல வேலை செய்யறா இல்லையா, அங்க வந்துட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீ சிங்கிளா தான் இருக்க, அது மட்டும் இல்லாம வந்துட்டு நீ ரொம்பவும் அழகாவே இருக்க, எதுக்காக இன்னமும் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணல, சின்ன குழந்தை தானே இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காத, ஆக்சுவலா நம்ம சிஇஓ வந்து எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க, அந்த வேலையை நான் உனக்கு தரேன், அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு இதை எடுத்துட்டு போய் டெலிவரி பண்ணணும், அவர் வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோவோட பேரு சொல்றா. என்னது, நான் கொண்டு போய் டெலிவரி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அப்படிலாம் இல்ல, இது ஹெல்ப்பா தான் கேட்கறேன், ஆக்சுவலா வந்துட்டு நீ தான் பண்ண அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உன் மேல அவங்களுக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் இல்லையா, அது உனக்கும் அட்வான்டேஜ் தானே அப்படின்னும் போது, அப்பனா ஹீரோவுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுது. நேரா போறா, அந்த லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போய் வைக்கிறா. என்னோட சிஇஓ வாங் வந்து இதை உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னது அவங்க ஏன் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னும் போது, நீங்க தான் உங்க பாய் ஃப்ரெண்ட் ஆச்சாமே, அதனாலதான் அவங்க வந்து உங்க கேர்ள் ஃப்ரெண்டுன்றதுனால ஆசையா சமைச்சு எடுத்துட்டு வந்திருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு செம்ம கடுப்பாகுது, வேற யாரும் கிடையாது, இவங்க அம்மா அரேஞ்ச் பண்ண ஆளுதான் அது. அந்த டைம்க்கு ஜென்சின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கேரக்டர் நமக்கு காட்டுறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்லயே வேலை செய்யற டாக்டர் அவ. வேக வேகமா ஹீரோ பார்த்த உடனே இவனோட ரூம்க்கு வர்றதுக்காக வரா. அதுக்குள்ள இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, சட்டுன்னு ஹீரோயினை பிடிச்சி தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சமா ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கிஸ் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்த உடனே என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லி செமையா ஒரு கத்துது. இது பார், இது என்னோட ரூம், நீ எதுக்கு தேவையில்லாம என்னோட ரூம்க்கு வந்த மாதிரி அதே இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே இருக்காளா. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, ரொம்ப நேரம் ஆச்சு அவ போயிட்டு, இன்னும் எவ்வளவு நேரம் நீங்க இப்படியே இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு உடனே புடிச்சு ஒரு தள்ளு தள்ளுறா. எடுத்தேன் பாரு ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் கூட அங்க நிக்காம வேக வேகமா ஓடிடுறா. ஆனா கண்டிப்பா எனக்கு இவ்வளவு தெரியும்,
ஏதோ ஒரு ஃபீல், நல்லா எனக்கு தெரிஞ்ச ஃபீல். இவ யாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிக்கிறான். அத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேக வேகமா போயிட்டு கார் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் பின்னாடியே போறான். "வாங்க, வாங்க நானே உங்கள டிராப் பண்ணிடுறேன்" அப்படின்னும்போது, "தேவையில்ல நான் பஸ்ல போறேன்" அப்படின்னு சொல்றா. "ஏங்க நான் வந்து உங்க பொண்ணோட டாக்டர். அந்த மரியாதைக்கு கூட வந்து கார்ல ஏற மாட்டீங்களா? எதுக்காக இப்படி பண்றீங்க? நான் உங்கள ஒண்ணும் பண்ணிட மாட்டேன் வாங்க" அப்படின்னு சொல்றா. "இல்லங்க எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு" அப்படின்னும்போது, "அப்பனா உங்களுக்கு நாய் வேண்டாமா?" அப்படின்னு சொல்றான். வேற வழியே இல்லாம ஹீரோயினும் சரி ஓகே அப்பனா இன்னைக்கே நீங்க நாயை கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஏறுறா. ஹீரோ நேரா வீட்டுக்கே வந்துட்டு கூட்டிட்டு போயிடுறான். அங்க பார்த்தா வந்துட்டு ஒரு நாய் இருக்கு. அந்த நாய் வந்துட்டு ஹீரோயின் பார்த்த உடனே அவளுக்கு பழைய ஞாபகம் வருது. 7 வருஷத்துக்கு முன்னாடி நடு ரோட்ல இருந்து ஹீரோயின் தான் இந்த நாயை வச்சுட்டு இருந்திருப்பா. அப்ப அவ என்ன சொல்லுவா அப்படின்னா, "ஹாஸ்டல்ல என்னால இதை வச்சுக்க முடியாது, தயவு செஞ்சு இதை நீ வச்சுக்கிறியா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்னும் போது ஹீரோ, "எனக்கு நாயெல்லாம் பிடிக்காது, தயவு செஞ்சு அதை இங்கேயே விட்டுட்டு வா" அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே அந்த நாயை அங்கேயே விட்டுருவா. இந்த நாயை பாக்குறதுக்கு அந்த நாய் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிதான் இவளுக்கு தோண ஆரம்பிக்குது. இந்த டாகுக்கு ஃபுட்டு அது இதுன்னு ஏக்கச்சக்கமா வாங்க வேண்டி இருந்துச்சு. எல்லாமே நான் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, அப்பயாவது அவளோட நம்பரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோயின் சட்டுன்னு உடனே என்ன பண்றான்னா, காசை எடுத்து நீட்டிடுறா. இவனுக்கு செம பல்பா எடுத்து அடைச்ச ஒரு நம்பரை கூட ஒரு பொண்ணு கிட்ட இருந்து நம்மளால வாங்க முடியாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லி முழிக்கிறான். ஹீரோயின் லிப்ட்ல ஏற போறா. வேக வேகமா போயிட்டு லிப்ட் கதவை பொறிக்கிறான். "உண்மையை சொல்லு, நீ ஏதோ தயங்கி தயங்கி என்ன பார்த்து பயந்து ஓடுற மாதிரி இருக்கு. நீயும் நானும் இதுக்கு முன்னாடி பார்த்து பேசி பழகி இருக்கோமா?" அப்படின்னு சொல்லி கேக்குறான். பொசுக்குன்னு ஹீரோயின் என்ன சொல்லிடுறான்னா, "எனக்கு உங்களை பார்த்தாவே பயமா இருக்கு, நீங்க என்கிட்ட ஏதோ தப்பா பிஹேவ் பண்ற மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோக்கு ரொம்ப இன்சல்ட் ஆயிடுது. "நான் எவ்வளவு டீசெண்டா இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோமா பழகி இருக்கோமான்னு கேட்டேன், ஆனா நீ என்னை இவ்வளவு கேவலப்படுத்திட்டியே" அப்படின்னு சொல்லி இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்பதான் ஹீரோ பழைய விஷயத்தெல்லாம் நினைச்சு பாக்குறான். ஹீரோயினும் ஹீரோவும் வந்து கிளாஸ் ரூம்லயே யாரும் இல்லாதப்ப ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து யாரோ கதவை திறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பயப்படுறா. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த இடத்துக்கு வராங்க. "மரியாதை எல்லாம் வெளில போங்கடா" அப்படின்னு சொல்லி கத்தும் போது அவனுங்க எல்லாம் வெளியில ஓடிடுறானுங்க. ஆனா எல்லாருக்குமே வந்து கிளாஸ் பூரா காலேஜ் பூராவும் இவங்க 2 பேருக்கும் அஃபேர் இருக்குன்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. ஹீரோவுக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. எதுக்காக இவள பார்த்ததுல இருந்து ஹீரோயினோட ஞாபகம் இன்னும் அதிகமாயிடுச்சு நமக்கு அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப குழம்பி போறான். இப்பதான் வாங்க நமக்கு காட்டுறாங்க. பயங்கர கோவக்காரங்களா இருப்பாங்க போல. ஹீரோயின் செய்யற வேலையெல்லாம் வந்து தூக்கி மூஞ்சிலே அடிக்கிறாங்க. "இது வரைக்கும் நீ ஒழுங்கா ஒரு வேலையும் பண்ணல, என்னதான் நீ புதுசா வந்திருந்தாலும் எவ்வளவுதான் உனக்கு டைம் கொடுக்க முடியும்" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. கூட ஒர்க் பண்ற ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, "அவங்க நம்மளெல்லாம் கத்துவாங்க, ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் கூட டேலண்ட் கிடையாது. ஏன் அவங்க கிராஜுவேஷனை கூட ஒழுங்கா முடிக்கல. அவங்க தாத்தாவோட சொத்து, தாத்தாவோட கம்பெனின்றதுனால ஈஸியா வந்து வேலையில உட்காந்துட்டாங்க. மத்தபடி நம்மளோட ஒர்க் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க பண்ண மாதிரியே வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க" அப்படின்னு சொல்றா. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும், "எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. எனக்கு வேலை தேவை, எனக்கு காசு தேவை. சீக்கிரமாவே பாப்பாவோட சர்ஜரிக்காக நான் காசு ரெடி பண்ணணும். மத்தபடி எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை" அப்படின்னு சொல்றா. மறுநாள் ஹீரோக்கு வந்து ஒரு கால் வருது. யாருன்னா நம்ம ஹீரோயினை பத்தி விசாரிக்க சொன்னான் இல்லையா, அவன் தான் கால் பண்றான். அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, "இது பாரு, அவளுக்கு வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி டெலிவரி நடந்திருக்கு. டெலிவரியில வந்து அவளுக்கு அதிகப்படியா ப்ளீட் ஆனதுனால அவளுக்கு பிறந்த ஆம்பளை குழந்தை அங்கேயே இறந்து போச்சு. அது மட்டும் இல்லாம அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு, அதுக்கப்புறம் அவ எங்க போனா அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது" அப்படின்னு சொல்றான். 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா கண்டிப்பா அது வந்துட்டு என்னோட குழந்தை. அப்பனா அவ எல்லாத்தையும் மறைச்சிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டா. இது எல்லாமே என்னோட தப்புதான். நான் தான் வந்துட்டு அவ மேல அக்கறையே இல்லாம அவளை வெறுத்து ஒதுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றான். ஹீரோயினுக்கு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் டெலிவரி நடந்திருக்கு. வேக வேகமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட கேக்குறான். டாக்டர் தெளிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, "என்னதான் நாங்க சின்ன ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் பேஷண்டோட டீட்டெயில யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். அதுவும் நான் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல தயவு செஞ்சு நீங்க சொல்லிதான் ஆகணும். இது என்னோட லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம்" அப்படின்னு அவன் கெஞ்சுறான். டாக்டர் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அங்க வேற ஒரு டாக்டர் இருக்காரு. அவர்கிட்ட இருந்து மெடிக்கல் ரெக்கார்டு எல்லாத்தையும் வாங்கிடுறான். இது எல்லாத்தையும் நோட் பண்ண டாக்டர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்றாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் அவங்க பொண்ணு. "ஏய், உன்னோட ஃப்ரெண்டை பத்தி கேட்டு விசாரிச்சு ஒருத்தன் இன்னைக்கு இங்க வந்திருக்கான். அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் வேற ஒரு டாக்டர் மூலியமாவும் வாங்கிட்டான்" அப்படின்னு சொல்றாங்க. மெடிக்கல் ரெக்கார்டை படிச்ச உடனே ஹீரோவுக்கு அப்படியே நெஞ்சு வலியே வந்துடுது. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்னோட பையன் இறந்து போயிட்டான். என் பையனை நான் இழந்துட்டேன்.
அவளை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு ஃப்ரெண்டுக்காரி ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி பேசுறா, எல்லா விஷயத்தையும் சொல்றா. ஹீரோ அங்க வந்திருக்கான், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு ட்வின்ஸ் குழந்தை பொறந்திருக்கு, அதுல பையன் செத்து போயிருக்கான். அந்த குழந்தைய பத்தின டீடைல்ஸ் மட்டும்தான் அங்க இருக்கு. உயிரோட இருக்க பொம்பளை குழந்தைய பத்தின டீடைல்ஸ் வந்து எதுவுமே இல்ல. இவளுக்கு ஒரு குழந்தை பிறந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. இவ என்னன்னா எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். அவன் என்னன்னா எல்லாம் ஏன் தப்பு தான்னு சொல்றான். ரெண்டு பேரும் மாறி மாறி இதையே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்கும் போது 3 பசங்க ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துப்பானுங்க. அங்க வந்து ஹீரோ என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு பார்த்தா, இவனுங்க 3 பேரையும் அடி பின்னி எடுத்து இருப்பான். 3 பேருமே அங்க இருந்து தலை தெறிக்க ஓடி இருப்பானுங்க. 2 பேருமே ஒரே ஸ்கூல் தான். அப்ப கூட ஹீரோ வந்து அவகிட்ட எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பி போயிருப்பான். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் வந்து ஹீரோவை மீட் பண்ணிருக்கா. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போறா. ஸ்கூலுக்கு போகும்போது உள்ள நுழையும் போதே வந்துட்டு ஒரு பொண்ணு வா வா என் பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையா கூப்பிடுறா. ஹீரோயினும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க இவங்க எல்லாம் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறா. பார்த்தா பின்னாடி டெஸ்க்லயே வந்து ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்கான். இது என்னோட அங்கிள் தான், எங்க அப்பாவோட தம்பி அப்படின்னு சொல்லி ஹீரோவை சொல்லும் போது ஹீரோ அப்படியே பாக்குறான். அந்த பொண்ணாச்சே அப்படின்னு மட்டும் ஹீரோக்கு தெரியுது. பெருசா எதுவும் பேசல ஹீரோ. கொஞ்ச நாள்லயே வந்துட்டு ஹீரோட அண்ணன் பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, என் பணத்தெல்லாம் நீ தானே திருடின அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மேல பழி போடுறா. ஹீரோயின் என்னது, நான் பணத்தை திருடினா? நான் இங்க படிச்சுட்டு இருக்கேன், நான் பணத்தெல்லாம் திருடல, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றா. ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு ஹீரோயினை திருடி திருடின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. 2 பேரும் நேரா கிளாஸ் டீச்சர் கிட்ட போறாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு, நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன், எதுக்காக வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் இவ்வளவு மோசமா என் மேல பழி போடுற அப்படின்னு சொல்லி கேக்குறா. என்னது, நீ என்னோட ஃப்ரெண்டா, நீ பார்க்கவே பண்ணி மாதிரி இருக்க, உன்கிட்ட யாருன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்றா. அப்ப கிளாஸ் டீச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, நான் எல்லாத்தையும் சிசிடிவி கேமரால பாத்துட்டேன், நீ தான் போய் அவன் மேல வந்து பழி போடுறமா, எல்லா சிசிடிவி கேமராவையும் உங்களால மறைக்க முடியாது, நான் வந்துட்டு எல்லாத்தையுமே பாத்துட்டேன், அந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு, எதுக்காக அவ லைஃபையே கெடுக்கணும்னு நினைக்கிற நீ அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. அந்த இடத்துக்கு அந்த பொண்ணோட அம்மா வராங்க, அதாவது ஹீரோவோட அண்ணி. வேக வேகமா வந்து அந்த கிளாஸ் டீச்சரை பலான்னு ஒண்ணு கண்ணத்திலேயே வைக்கிறா. என்ன தைரியம் இருந்தா ஏன் பொண்ணு மேலேயே இந்த மாதிரி ஒரு பழிய போடுவ அப்படின்னும் போது அவளால எதுவுமே பேச முடியல. அந்த டீச்சரும் சைலண்டா இருக்கா. அவங்கள எதுக்காக அடிக்கிறீங்க, உங்க பொண்ணு மேலதான் எல்லா தப்பும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாளா. அதுக்கு ஹீரோயினையும் அவங்க அடிக்கலான்னு வராங்க. ஆனா கரெக்டா அந்த டைம்க்கு ஹீரோ அங்க வந்துடுறான். இவர் தான் ஹீரோவோட அண்ணா. இவர் வந்து பார்த்தா இந்த ஸ்கூலுக்கே இவர் தாங்க ஓனரு. அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினையும் ஹீரோவையும் வந்து செமையா திட்டுறாரு. எதுக்காக ஏன் புள்ளகிட்டயும் ஏன் பொண்டாட்டிக்கிட்டயும் பிரச்சனை பண்றீங்கன்னு. அதுக்கு உடனே ஹீரோயின், அப்பனா நான் போலீஸ கூப்பிடணும், இப்பவே நான் போலீஸ கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறா. வேக வேகமா ஹீரோ என் கூட வா அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போறான். அங்க இருந்து ஹீரோயினை ரெஸ்ட் ரூம்க்கு கூட்டிட்டு வந்துடுறான். இத பாரு, நான் சொல்றதை மட்டும் செய், இந்த பிரச்சனையை இதோட விட்டுரு, அவளை பத்தி எந்த கம்ப்ளைண்டும் கொடுக்காத, இத போலீஸ் வரைக்கும் கொண்டு போகாத, இது உனக்கு நல்லதே இல்ல, உன்னை எங்கேயுமே இவங்க படிக்க விட மாட்டாங்க, எதை சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க, கண்டிப்பா உன்னை நிம்மதியா வாழவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். கிளாஸ்ல எல்லா பசங்க எதிர்க்கையும் என்ன திருடி திருடின்னு சொன்னா, என்ன வந்து பண்ணின்னு சொல்லிட்டு போறா, அப்ப அவளை சும்மா விட சொல்றியா, அப்ப என்ன மாதிரி இன்னும் எத்தனை பேரு அவங்க இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்னும் போது, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன், நான் எதனா செய்யணும்னா சொல்லு, நான் அதை செய்யறேன் அவளுக்கு பதில் அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா, உன் அண்ணன் பொண்ணுக்காக நீ என்ன வேணா செய்வியா, அப்பனா நீ என் பாய் ஃப்ரெண்ட் ஆரு, அதுக்கு ஒத்துக்குவியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே ஹீரோவும் வந்துட்டு எதுவுமே யோசிக்காம, அவ்வளவுதானே, சரி ஓகே, ஆனா இது யாருக்கும் தெரியக்கூடாது, இது பர்சனலா தான் இருக்கணும், வெளியில தெரிஞ்சா அப்பவும் வந்து உனக்குதான் பிரச்சனை அப்படின்னு சொல்றான். என்னடா இவன் பொசுக்குன்னு ஒத்துக்கிட்டானே அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கே வந்து ஷாக்கிங்கா தான் இருக்கு. சோ ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இவ என்ன தப்பு பண்ணிட்டா அப்படின்னு பார்த்தா, அவனை பிளாக்மெயில் பண்ணி தானே வந்து பாய் ஃப்ரெண்டா இருக்க சொல்லியிருக்கான். அவனுக்கு விருப்பமே இல்லாம மட்டும்தான் ஒரு ஒரு நாளும் இவ கூட இருந்திருக்கான். அது வந்து இவ ஃபோர்ஸ் பண்ணி தானே இருக்க சொன்னா, அது என்னோட தப்பு தான், நான் பிளாக்மெயில் பண்ணதாலதான் அவன் வந்து என் கூட இருந்தான், சோ இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி இவ ஃபீல் பண்றா. ஹீரோயின் குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரா. ஆனா ஹீரோவை அவாய்ட் பண்ணிட்டு போறா. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. வேக வேகமா துரத்திட்டு போறான். உனக்கும் எனக்கும் என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கலாம், ஆனா உன்னோட பொண்ணு என்னோட பேஷண்ட், நான் தான் அவளை பாத்துக்கணும், தேவையில்லாம வந்துட்டு எதுக்காக நீ என்ன பார்த்து இப்படி பயந்து ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி காத்துறான். ஆனா இப்பவும் சொல்றேன், நீ வந்துட்டு என் கிட்ட இருந்துதான் ஓடி ஒளிகிற, ஏன்னுதான் எனக்கும் தெரியல, ஆனா நான் நல்லா உன்கிட்ட பேசி பழகுன மாதிரியும் பார்த்து பழகுன மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொல்றான்.
நீங்க திரும்பவும் திரும்பவும் எத்தனை வாட்டி இதையே கேட்பீங்க? ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் இல்லைன்னு. நீங்க இதெல்லாம் தேவையில்லாம எனக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்காகவே பண்றீங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. ஒருவேளை நீ சொல்றதும் கரெக்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்க இருந்து போயிடுறான். ஈவினிங் வந்துட்டு ஹீரோயின் வீட்டுல அந்த பாட்டிமா இருக்காங்க இல்லையா, அவங்க மயக்க அடிச்சு விழுந்துடுறாங்க. குழந்தை வந்து பார்த்து பதறி போயிடுறா. வேக வேகமா அவங்க அம்மாவை கூப்பிடுறா. ஹீரோயின் வந்து பார்க்கும் போதே அவ என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, டாக்டருக்கு நான் கால் பண்ணிட்டு டாக்டர் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா. பேச்சு மூச்சே இல்லாம இருந்தவங்க சடனா வந்துட்டு கண் முழிக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் தலை சுத்தலா இருக்கு, மயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எமர்ஜென்சிக்கு கால் பண்ணிருப்பான் அப்படின்னு பார்த்தா, இந்த குட்டி பொண்ணு டைரக்டா ஹீரோவோட நம்பருக்கே கால் பண்ணி ஹீரோவையே கூப்பிட்டுட்டா. ஹீரோயின் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து பாக்குறான். பார்த்தா வந்துட்டு அவங்க சாப்பிட்ட மெடிசன் எக்ஸ்பைரி ஆயிருக்கு. இத போய் இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கோவப்படுறான். மெடிசன் எல்லாம் மாத்தி எழுதி கொடுத்துட்டு கிளம்புறான். அப்ப ஹீரோயின் வந்து சாரி, உங்களுக்கு அவ கூப்பிடுவான்னு நான் எதிர்பார்க்கல, இது வந்து தற்செயலா நடந்தது அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல பரவாயில்ல, ஆக்சுவலா நான் பக்கத்துலதான் இங்க இருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டின்னர் போறதா இருந்தேன், அதுதான் கேன்சல் ஆயிடுச்சு, நீங்க ஏன் வந்துட்டு எனக்கு டின்னர் வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்டுடுறான். வேற வழியே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான்னா, அவனுக்கு டின்னர் வாங்கி தர்றதுக்காக கூட்டிட்டு போறா. இவன் என்ன மாதிரி சாப்பிடுவானோ அதே மாதிரி வந்து ஆர்டர் பண்ணிடுறா வாய் தவறி. அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காதோ அதே மாதிரி சொல்றா. ஹீரோக்கு செம ஷாக் ஆயிடுது. உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி எல்லாம் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேக்குறான். இல்ல இல்ல, ஆக்சுவலா என்னோட பொண்ணு நானும் அப்படிதான் சாப்பிடுவோம், அந்த ஞாபகத்துல உங்களுக்கும் வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன், சாரி, உங்களுக்கு வேணா மாத்தி சொல்லணும்னா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றா. இல்ல இல்ல, எனக்கு இதே ஓகே அப்படின்னு சொல்றான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பும் போது இப்பதான் ஹீரோ என்ன கேக்குறான் அப்படின்னு பார்த்தா, எங்கனாலுமே நீங்க வந்துட்டு உங்க பொண்ணு தனியாதான் கூட்டிட்டு வரீங்க, உங்களோட ஹஸ்பண்ட் எங்க, அவர் இங்க இல்லையா, இல்ல இல்லவே இல்லையா அப்படின்னு கேக்குறான். அவர் அப்ராட் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து வேக வேகமா கிளம்பிடலான்டா. இதுக்கு மேல இவன் என்னென்ன கேள்வி கேட்பான், என்னென்னலாம் சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆக பாக்குறா. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு. ஆனா ஹீரோவால அதை ஏத்துக்கவே முடியல. பொறுமையா அவளோட முடிய அப்படியே தொட்டு பாக்குறான். அவனுக்கு இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி ஃபீல் பண்ண ஒரு விஷயமாவே இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துடுற ஹீரோயின். அந்த டைமுக்கு பிளாஸ்க்ல தண்ணியை ஊத்திக்கிட்டு இருக்கும் போது சூடா தண்ணியை வந்து கையில ஊத்திக்கிறா. ஆனா அப்ப ஹீரோ கரெக்டா அதை நோட் பண்ணிடுறான். வேக வேகமா அவளை ரெஸ்ட் ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு பச்சை தண்ணியில கைய காட்டுறான். அவ சொல்றா, நானே பண்ணிக்கிறேன் விடு அப்படின்னாலும் இவன் கேட்க மாட்டான், கைய விடவே மாட்டான். அங்க வந்துட்டு போறவங்க எல்லாம் டாக்டரை பார்த்துட்டு டாக்டரு அப்படின்னு கலாச்சிட்டு போறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. தயவு செஞ்சு என்னை விட்டு தள்ளி இருங்க, நீங்க செய்யற விஷயம் எதுவுமே வந்து சரியில்லை, நீங்க வந்து வேற ஏதோ மோட்டிவ்ல என்கிட்ட பழகுற மாதிரி எனக்கு இருக்கு, தயவு செஞ்சு என்கிட்டயே வராதிங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோவை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அப்பவும் விடாம ஹீரோ கையை பிடிச்சி இழுக்கிறான். உண்மையை சொல்லு, நீ எந்த ஸ்கூல்ல படிச்ச, எந்த காலேஜ்ல படிச்ச அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். ஆனா ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சொல்றா. எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து போய் சொல்ற, உன் கண்ணுல வந்து உண்மையே இல்லை அப்படின்னு சொல்றான். நம்ம நம்பாடி போ அப்படின்னு சொல்லி இவ கோவப்படுறா. நீ எதுக்காக அப்ப இவ்வளவு நர்வஸ் ஆகுற, நான் உன் பக்கத்துல வந்தாவே எதுக்காக வந்துட்டு உன் ஹார்ட் பீட் வெளியில எனக்கு கேக்குற மாதிரி அடிச்சுக்குது, கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நீ ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிற, அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்றான். கையறா யோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவேல் கணக்கா ஹீரோயின் திட்டிட்டு அங்க இருந்து கோவமா போயிடுறா. ஹீரோயின் அன்னைக்கு நைட்டே வந்துட்டு அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹோட்டலுக்கு டின்னருக்காக வெளியில வரா. அந்த டைமுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோட அம்மா கம்பல் பண்ணி வாங்க பாக்கிறதுக்காக ஹீரோவை இங்கதான் அனுப்பியிருக்காங்க. எல்லாரும் ஒரே ஆபீஸ் தான், என்னோட ஸ்டாஃப் தான் இவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாம ஒரே டேபிள்லயே உட்காந்து சாப்பிடலாம் நம்ம எல்லாரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லா பொண்ணுங்களும் ஆஹா ஓஹோ உங்க பேரு அப்படி இருக்கு, உங்க பேரு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுல வந்துட்டு எனக்கு இறாலாம் தோலெல்லாம் உரிக்க தெரியாது, கொஞ்சம் உரிச்சுதா, நான் நகை வேற அதிகமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இவளும் வந்து ஹீரோ கிட்ட கேக்குறா. ஹீரோவும் வேற வழி இல்லாம அதையும் பண்றான். இத பார்த்து ஃபீல் ஆன ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் வரையில போகணும்னா போறேன் அப்படின்னு அங்க இருந்து போறா. பின்னாடியே ஹீரோவும் நான் ஸ்மோக் பண்ண போறேன் அப்படின்னு போறான். ஆப்போசிட் சைட்ல ஹீரோயின் நின்னுட்டு அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோவுக்கு ஹீரோயின் தான் அங்க நிக்கிறான்ற விஷயம் தெரியுது. ஹீரோயினால ஹீரோவை பார்க்க முடியல. அப்ப ஹீரோ எதுக்காக இவ அழணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு இப்ப தோண ஆரம்பிக்குது. ஹீரோயின் வந்துட்டு ஒரு லிப்ஸ்டிக் அவளோடத அங்க விட்டுட்டு போயிடுறா. இந்த ஷேட் எனக்கு நல்லா தெரியும், இந்த பிராண்டும் எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லி இவன் யோசிக்கிறான். மறுபடியும் பழைய விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா பார்த்தா ஹீரோயின் வந்து பார்ட் டைமா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கா. அப்ப ஹீரோ, நீ வந்து என்கிட்ட பேச மாட்ற, நீ வந்துட்டு வேலையிலேயே பிஸியா இருக்க, உனக்கு எவ்வளவு மாசம் சம்பளம் வருது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினும் இவ்வளவு அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்றா. இனிமே வந்துட்டு
மாசம் மாசம் உனக்கு அந்த காசை நான் கொடுத்துட்றேன், நீ வேலைக்கு போகாம அந்த டைம்ல என் கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை நம்ம பாய் ஃப்ரெண்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணோம் இல்லையா, அதனால இவன் கோவத்துல நம்மளை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த மாதிரி எல்லாம் பண்றானோ அப்படின்னு தான் அவளுக்கு தோணுது. அப்ப உடனே இவன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு பார்த்தா, அவன் கையில கட்டி இந்த வாட்சை கட்டிட்டு இவளோட கையில கட்டிட்டு, இதுக்கப்புறம் நீ எனக்கு தான் வந்து சொந்தம், நான் வந்து உனக்கு மாசம் நீ அங்க சம்பாதிக்கிற காசை கொடுத்துட்றேன், ஏன் கூட தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். வீட்டுக்கு வந்தா ஹீரோவோட அம்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் என்ன சொல்லுவான், பிளைண்ட் டேட் போயிட்டு வந்துட்டு அப்படின்னு. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, இதெல்லாம் செட்டே ஆகாது, தயவு செஞ்சு அவ மனசை மாத்திக்க சொல்லு அப்படின்னு சொல்ற போது இவங்க அம்மா எனக்கு நெஞ்சே வலிக்குது அப்படின்னு உட்கார்ந்துடுறாங்க. அம்மா நான் உன் பையன் டாக்டர்மா, என்கிட்டயே இந்த நெஞ்சு வலி டிராமா எல்லாம் வந்து போடாத, நெஞ்சு வலிக்குதுன்னா சொல்லு நான் மெடிசன் தரேன், அதை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோலாம் ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மொக்க பண்ணிட்டு போயிடுறான். அடே உனக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லையாடா, ஏதாவது பொண்ணை லவ் பண்றேன்னா அவளையாவது சொல்லுடா, நானே உனக்கு கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருந்தா பரவாயில்லையா, கூடயே புருஷனும் இருக்கான் அப்படின்னு சொல்லி நக்கல் அடிச்சுட்டு போறான். நைட் எல்லாம் வந்து ஹீரோவால சரியா தூங்கவே முடியல, ஹீரோயின் ஞாபகமாவே இருக்கு. அதுவும் வந்து இவங்க காலேஜ் படிக்கும் போது இவங்களுக்குள்ள நடந்தது இல்லையா, அந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பாக்குறான். ஆனா சடனா வந்து இவனுக்கு இப்போ ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ கூட இருக்கா மாதிரி ஞாபகம் வருது. அந்த கனவு கண்டதும் அலறி அடிச்சுட்டு எழுந்துக்கிறான். ஐயோ நம்ம ரொம்ப கேடு கெட்டவன ஆயிட்டோமோ, எதுக்காக இந்த மாதிரி கனவெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பயங்கரமா குழம்பி போயிடுறான். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 6 வயசுல குழந்தையும் இருக்கு அப்படின்னு இவனுக்கு மண்டையெல்லாம் பேச்சுக்குது. மறுநாளே இவனே வந்துட்டு ஒரு சைக்காட்ரிஸ்ட போய் பாக்குறான். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை உனக்கு அந்த பொண்ணு மேல பயங்கரமான லவ் இருந்திருக்கணும், அவளை பிரிஞ்சதுனால ஃபீல் பண்றியா இருக்கும், இல்ல அப்படின்னா அவன் மேல பயங்கரமான சிம்பத்தி இருக்கணும், அதனால ஃபீல் பண்றியா இருக்கும். சரி ஓகே, உனக்கு இப்போ இந்த ஒரு 6 வயசு அம்மாவை எதுக்காக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கே அது தெரியல, அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி காலேஜ் படிக்கும் போது நான் அவளை லவ் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, கண்டிப்பா நான் அவளை லவ்வே பண்ணல, அவ மேல நான் வந்து பயங்கரமான ஒரு வெறுப்புலதான் இருந்தேன், நாங்க 2 பேருமே வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருந்த மாதிரி தான் இருந்தோம் அப்படின்னு சொல்றான். இதுதான் உன்னோட பிரச்சனை, நீயே வந்து எது உண்மையோ அதை ஏத்துக்க தயாரா இல்ல, நீ உனக்கே உன்கிட்ட பொய் சொல்லிக்கிற, நீ அவளை லவ் பண்ணதுனால மட்டும்தான் உனக்கு இந்த அளவுக்கு வந்து மனசு உறுத்தலாவே இருக்கு, இவ்வளவு நாளும் உன்னால அவளை மறக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோக்கு வந்துட்டு ஒரு போன் கால் வருது. யாரு அப்படின்னு பார்த்தா இவங்க அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் ஸ்கூல்ல ஒரு பொண்ணை போட்டு அடிச்சுட்டான், அவங்க அம்மா போன் பண்ண எடுக்கல, கொஞ்சம் நீங்க வர முடியுமா, அவன் தான் உங்களை கூப்பிட சொன்னான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்றான். அங்க பார்த்தா அந்த பையன் அடிச்சது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட பொண்ணுதான். அவன் என்ன சொல்றான்னு, அடிக்கல மேடம், எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் நான் தொட்டு தொட்டு பார்த்தேன், அவளோட முடிய தொட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். இப்பதான் ஹீரோ இந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே ஒரு பிரச்சனையும் இல்லை, இவங்களை எனக்கு நல்லாவே தெரியும், நானே இவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்குள்ள இந்த அறந்தபால் குட்டி இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா, இந்த குட்டி பண்ண கரெக்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் உன்னை ஆசையா தான் தொட்டு பார்த்தேன், அதுக்குள்ள நான் அடிச்சிட்டேன்னு நீ சொல்ற, இது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கெட்ல இருந்து எதையும் எடுத்து கொடுக்குறான். மாமா நீ அம்மா கிட்ட நான் அடிச்சேன் அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லி தொலைஞ்சிடாத, நான் அடிக்கவே இல்லை, அவளோட முடிய தொட்டு பார்க்கணும்னு ஆசையா இருந்தது, நான் முடியதான் தொட்டு பார்த்தேன் அப்படின்னும் போது ஹீரோக்கு வந்து அவனோட ஞாபகம் வருது. அவன் ஹீரோயினோட முடிய தொட்டு பார்த்தான் இல்லையா, அவனுக்கு அதுதான் ஞாபகம் வருது. அங்க இருந்து கிளம்பும் போது ஹீரோயினுக்கு மயக்கமாயிடுது. அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னா, அம்மாக்கு டயபெட்டிக் இருக்கு, அதனால அவங்க டைமுக்கு சாப்பிடல அப்படின்னா மயக்கம் வந்துரும் அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோ வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறான். ஹீரோயின் வேண்டாங்கிறா, ஆனா ஹீரோ விடுவானா, அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போயிடுறான். ஃபர்ஸ்ட் கார்ல உட்கார வச்சு சாக்லேட் கொடுக்குறாங்க, ஹீரோயினும் சாக்லேட் சாப்பிடுறா. இதுவே போதும், வெளியில நான் எங்கேயும் வரல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கார் கதவை திறக்கலான்னு போறா, கரெக்டா இவன் கதவை லாக் பண்ணிடுறான். என்னடா பண்றது அப்படின்னு புரியாம ஹீரோயின் முழிச்சுக்கிட்டு இருக்கா. 4 பேருமே வெளில போய் சாப்பிடுறாங்க. அந்த டைமுக்கு ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நான் தான் பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோவுக்கு என்ன சொல்றது, எப்படி இவளை கன்வின்ஸ் பண்றதுன்னு தெரியல. ஆனா அந்த வால் பையன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்றான்னா, எங்க அம்மா சொல்லியிருக்காங்க எப்பயுமே கேர்ள்ஸ் கூட போகும்போது நம்ம தான் பே பண்ணணும், கேர்ள்ஸ் பே பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ எனக்கு வந்துட்டு நீங்க உங்களோட நம்பரை மட்டும் கொடுங்க, உங்ககிட்ட நான் பே பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட நம்பரை கேக்குறான். குட்டி குழந்தை கேட்கும் போது ஹீரோயினால நோ சொல்ல முடியல, அவளுமே நம்பரை கொடுத்துடுறா. ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். ஹீரோவும் இந்த வாலு பையனை கூட்டிட்டு வந்து அவங்க வீட்டுல டிராப் பண்றான். அடே என்னென்ன வேலைடா நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கும் போது, எனக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணதான் பிடிச்சிருந்தது, ஆனா ஆன்ட்டிய பார்த்த உடனே எனக்கு இப்ப ஆன்ட்டிய தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். ஏண்டா உன் வயசு என்ன, அவ சைஸ் என்ன, உனக்கு ஓவரா இல்ல,
ரொம்ப உனக்கு கொழுப்பாயிடுச்சு, உங்க அம்மா ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கா உன்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ திட்டிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிச்சதுனாலதான் நான் கேட்ட உடனே அவங்க நம்பர் கொடுத்தாங்க. நீ கேட்டிருந்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்களா? நான் இனிமே அவங்க கூட செம்மையா ஜாலியா சேட் பண்ண போறேன் அப்படின்னு நீ சொல்லிட்டு உடனே இவன் என்ன பண்றான்னா வாய்ஸ் நோட் அனுப்புறான். ஆன்ட்டி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, லவ் யூ அப்படின்னு அனுப்புறான். எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை தானே அதனால ஹீரோயினும் வந்து வாய்ஸ் நோட் அனுப்பிச்சு விடுறா. அதை கேட்ட உடனே தலைவரை கையில பிடிக்க முடியல. பாத்தியா பாத்தியா, என்னையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, லவ் யூ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்கு வயிற்றுச்சலா இருக்கு. இங்க வாங் வந்திருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு. அவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ட்ரிப் ஏத்திட்டு இருக்கான் ஹீரோ. அப்ப அவ வந்து எப்பதான் நம்ம கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தயவு செஞ்சு உன் மனசை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா பின்னாடியே ஹீரோயினுக்கும் ட்ரிப் ஏறிக்கிட்டு இருக்கு. வாங் வந்துட்டு ஹீரோயினை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடறா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஆபீஸ் போலியா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சகஜமா பேச ஆரம்பிச்சிடறா. அப்புறம் தான் ஹீரோவே நோட் பண்றான் ஹீரோயின் தான் இதுன்னு. ஹீரோவை பார்த்த உடனே அவ வேக வேகமா வந்துட்டு ட்ரிப்பை பிடுங்கி போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அதையே ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். இவளுக்கு வாங்குக்கு ஹீரோ அவளை நோட் பண்றதை பார்க்கும்போது ரொம்ப வயிற்றுச்சலா இருக்கு. அது மட்டும் இல்லாம உண்மையாவே நீ அவளை சைட் அடிச்சுக்கிட்டு தான் இருக்க அப்படின்னு தெரிஞ்சது, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு டென்ஷன் ஆகுறா. அன்னைக்கு நைட்டே ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு டாக்ஸில போயிட்டு இருக்கான். அந்த டாக்ஸிக்காரன் வந்துட்டு நீ இவ்வளவு அழகா இருக்க, நீ அப்படி இருக்க இப்படியா இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட பயங்கரமா வழிகிறான். இவளுக்கும் வந்துட்டு எவ்வளவு நேரம் பேசி பேசி சமாளிச்சு பாக்குறா. இவளால அதுக்கு மேல சமாளிக்க முடியல. அவனை பயம் வந்த உடனே டக்குன்னு போலீஸ் அது இதுன்னு சொல்லி போக வேண்டாம், சின்ன குழந்தைய வச்சிருக்கா இல்லையா அதனால பயப்படுறா. உடனே இவ என்ன பண்றான்னா போனை எடுத்து ஹீரோக்கு கால் பண்ணிடுறா. ஹீரோக்கு கால் பண்ண உடனே எங்க இருக்கீங்க நீங்க, நீங்க எப்ப வருவீங்க ஹனி அப்படின்னு சொல்லி புருஷன் கிட்ட பேசுற மாதிரி பேசுறா. ஸ்பீக்கர் போட்டு பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோவுமே வந்து சமாளிக்கிற மாதிரி பேசுறான். ஏதோ ஒரு விஷயத்தினாலதான் இவ இப்படி பேசுறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, டார்லிங் நான் வந்துட்டு நைட்டு நம்ம டின்னர் சாப்பிட்டோம் இல்லையா அந்த இடத்துல தான் இருக்கேன், பக்கத்துல தான் இருக்கேன், ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் கிளம்பிட்டேன், நீ அந்த இடத்துக்கே வந்துரு அப்படின்னு சொல்றான். அப்பாடா நல்ல வேலை இவன் வந்து ஒளரி வைக்கலையே அப்படின்னு சொல்லி இவளுக்கு இப்பதான் நிம்மதி ஆகுது. டாக்ஸி வந்து நிக்குது. ஆனா வந்துட்டு டாக்ஸி டோரை அவன் திறக்க மாட்டான். வேணும்னே அவன் பண்ணிட்டு இருக்கான் இது எல்லாத்தையும். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, படபடன்னு ஆயிடுது. கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோ அவனோட காரை வந்து நிறுத்துறான். ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே வந்து டோரை திறந்து விட்டுறான். அவனால அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. இல்லைன்னா நேர்ல வந்தானா புருஷங்காரனா தான் பொழந்து எடுக்க மாட்டானா. அவன் பயந்து போயிடுறான். இவளும் பதறி போயிட்டு ஓடி வரா. ஹீரோவும் வந்துட்டு பொண்டாட்டிக்காக வெயிட் பண்ற மாதிரி அப்படியே வந்து கையை விரிச்சிட்டு நிக்கிறான். வா வந்து கட்டிப்பொடி அப்படின்னு. ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு அவ்வளவு பதட்டத்துலயும் அவ்வளவு பயத்துலயும் இருந்தா இல்லையா, ஹனி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து வேக வேகமா ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. ஹீரோ பிறவி பயணியா அடைஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்கான். வெளியே வந்துட்டு ஹீரோ இங்க இந்த மாதிரி நம்ம ஷாருக் கான் மாதிரி நின்னுட்டு இருக்கான் இல்லையா போஸ் கொடுத்து. இந்த சீன் எனக்கு உண்மையாவே ரொம்பவே பிடிச்சது. ஹீரோ வந்து அது ரொம்ப நல்லா நார்மலா பண்ற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்னு தெரியல, எனக்கு ஆனா உண்மையாவே இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சது. ஹீரோயின் வந்து கட்டி பிடிச்சி கதறா. அவனுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு. சரி வா நம்ம ஃபர்ஸ்ட் போய் எதுனா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இதுக்கு மேல போய்ப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப எதுக்காக நீ எனக்கு ஃபோன் பண்ண, நீ என்னை வந்துட்டு காப்பாற்றுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தானே கால் பண்ண, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றான். எதுக்காக இவ்வளோ லேட் நைட் வந்து நீ டாக்ஸியில் வர அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்கும் போது, இல்லை இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. எப்படி இதுக்கப்புறம் இது மாதிரி ஆகாமல் நீ பார்த்துப்ப அப்படின்னு கேட்குறான். இவன் சைலண்டாகவே இருக்கா. உடனே இவன் நான் ஸ்மோக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எழுந்து வெளியில் போயிடுறான். அப்போ தான் வந்து அவன் ஃப்ரெண்டு யாருக்கோ கால் பண்ணிவிட்டு நான் ஒரு நம்பர் பிளேட் அமிச்சனே அந்த காரு அந்த டிரைவரை பற்றி நீ விசாரிச்சியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் விசாரித்தேன், அவன் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி ரேப் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அப்பப்போ இவனை பத்தி பொண்ணுங்க நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆன்லைன்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ என்ன சொல்றான்னா, இனிமே அவன் எந்த பொண்ணையும் பார்த்த உடனே எதுவுமே தோணக்கூடாது, அது மாதிரி எதனா பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுறான். உள்ள வந்த உடனே ஹீரோயின் கிட்ட என்ன கேட்கறான் அப்படின்னு பார்த்தா, உனக்கும் புருஷனுக்கும் எதனா பிரச்சனையா, நீங்க 2 பேரும் ஒன்னா வேற இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நாங்க நல்லா தான் இருக்கோம், அவர் அப்ராட்ல இருக்காரு இல்லையா அப்படின்னு சொல்றா. எதுக்காக நீ எனக்கு ஃபோன் பண்ண, உனக்கு ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படின்னு நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாரையும் விட்டுட்டு எனக்கு ஏன் கால் பண்ண அப்படின்னு கேட்குறான். இப்போ நான் அவருக்கு ஃபோன் பண்ணாலும் அவர் வந்துட்டு இங்கே வரக்கூடிய சூழ்நிலையில் இல்லை, அது மட்டும் இல்லாமல் நான் எனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு அவர் பதறுவார் இல்லையா, அதனால தான் நான் அவருக்கு கால் பண்ணல. உங்களுக்கு ஏன் கால் பண்ணேன் அப்படின்னா,
டக்குன்னு யாருக்கோ கால் பண்ண அது உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னும் போது, ஓ அப்படி யாருக்கோ கால் பண்ணி எனக்கு கால் பண்ணிருக்க அப்படிதானே அப்படின்னு கேக்குறான். ஆனா என்ன மாதிரி புருஷன் அவன் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான் யூஎஸ்ல அப்படின்னு சொன்ன, நல்ல வேலையில இருக்கான்னு சொன்னேன். எதுக்காக பொண்டாட்டியும் பிள்ளையும் இங்க தனியா விட்டுருக்கான்? அது மட்டும் இல்லாம பொண்டாட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, குழந்தையோட சர்ஜரி வேற தள்ளி போயிட்டு இருக்கு, அவளுக்கு காசு இல்லாம ஏன் புருஷன்காரனுக்கு அது கூட ரெடி பண்ணி தர முடியலையா? நீ சொல்ற எதுலயும் உண்மை இல்லாத மாதிரி ஏன் எனக்கு தோணுது அப்படின்னு கேக்குறான். நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு நான் இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா எழுந்து கிளம்புறா. ஹீரோ டக்குன்னு கையை பிடிச்சு நிறுத்தி, நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணிருக்க, நான் அவ்வளவு தொலைவுல இருந்து உனக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னும் போது, அப்பனா என்னை மன்னிச்சுக்கோ, நான் இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவ பாட்டு தனியா நின்று ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா அவ நிலைமைய நினைச்சு. மறுநாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த குட்டி பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஸ்கூல்ல வந்துட்டு பேரண்ட்ஸும் சேர்ந்து வந்து பசங்க கூட விளையாடுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஹீரோவே வேணும்னு வாலண்டரியா வந்துட்டான் குழந்தை கூட. அங்க வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட குழந்தை இருக்கா இல்லையா, அவளோட அப்பா தான். உன்னோட ஃபேஸை பார்த்தாவே தெரியுது உங்க அம்மா மாதிரியே இல்லை, நீ டோட்டலா உங்க அப்பா மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன சொல்றது, எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. உடனே அவ குட்டி பாப்பா என்ன பண்றான்னா, இவங்க ரெண்டு பேரோட கையை வேற சேர்த்து வச்சுட்டு, ஆமா இவள்தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமா வந்து முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. குழந்தை பண்ற விஷயத்தெல்லாம் வந்து இவ்வளவு அளவுக்கு பெரிய விஷயமா ஆக்க வேண்டிய அவசியமே இல்லையே, எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகிற, சின்ன குழந்தை தானே ஏதோ தெரியாம சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சமாதானப்படுத்த ட்ரை பண்றா. நீ வீட்டுக்கு வாடி உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு முறைச்சுக்கிட்டு இருக்கா. இந்த அரந்தவாள் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா, ஆன்டி கூட என்ன ஒரு போட்டோ எடுத்து கொடு அப்படின்னு கேட்கறான். அவதுக்கு ஹீரோ, நான் கண்டிப்பா எடுத்து தரேன், ஆனா நீ என்னையும் ஆன்டி குட்டி பாப்பா எல்லாரையும் சேர்த்து வச்சு போட்டோ எடுத்து தரணும், ஓகேவா அப்படின்னு கேட்ட உடனே அந்த குட்டி பையனும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். எல்லாரும் சேர்ந்து கம்பல் பண்ணி ஹீரோயினை நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. ஹீரோயினுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. ஆக்சுவலா ஹீரோயின் அவளோட பர்த்டே அன்னைக்கு ஹீரோ கூட ஒரு போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கா. அப்பவா என் கூட ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கோ அப்படின்னு கூப்பிடும் போது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, என்ன முட்டாள்தனமா போட்டோலாம் எடுக்கிற என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலையே கீழே தள்ளி விட்டுட்டு இருப்பான். ஹீரோயின் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பா. அங்க கப் கேக்ஸ் இருக்கு. அப்ப அந்த குட்டி பையன் என்ன சொல்றான்னா, இதுல பீனட் இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி கேக்குறான். எதுக்குடா, நீ தான் நல்லா சாப்பிடுவியே அப்படின்னு கேட்கும் போது, இல்ல ஆன்டிக்கு வந்துட்டு வேர்க்கடலைன்னா அலர்ஜி, அவங்களுக்கு ஒத்துக்காது, அது இருந்ததுன்னா அவங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோ வந்து பழைய விஷயத்த ஞாபகப்படுத்தி பாக்குறான். ஹீரோயினுக்கு வந்துட்டு பீனட் அலர்ஜி இல்லையா, அதனால ஒரு நாள் இவன் வாங்கி கொடுத்த ஃபுட்டை அவ தெரியாம சாப்பிட்டு இருப்பா. அவளுக்கு பயங்கரமா அலர்ஜி ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு ஆயிருக்கும். போயிட்டு ஹீரோயினோட பேக் சைட்ல நின்னுக்கிட்டு அவளோட பழைய பேரை சொல்லி கூப்பிடுறான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சமும் அசையாம சைலண்டாவே இருக்கா. அவ கண்ணெல்லாம் கலங்கிடுது. எதுவுமே தெரியாத மாதிரி சாதாரணமா கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்துட்டு, எதுனா வேணுமா உங்களுக்கு, யாரையும் கூப்பிட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சாதாரணமா கேக்குறா. இல்ல நான் தான் வந்துட்டு ஏதோ நினைச்சு தப்பா கூப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். இதுலயே வந்து ஹீரோ கொஞ்சமா அப்செட் ஆயிடுறான். உடனே ஹீரோ வந்துட்டு என்ன பண்றான்னா, குட்டி பையனை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயினுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் ஒருவேளை இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறா. மறுநாள் ஆபீஸ்ல வாங்க காட்டுறாங்க. அவ வந்துட்டு அங்க எல்லாருக்கும் ஏதோ கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா, ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. என்ன அப்படின்னு கேட்கும் போது, சீக்கிரமே எனக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்றா. எல்லாரும் அங்க பயங்கரமா சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினோட ஃபேஸ் மாறிடுது. ஹீரோ இவங்க 3 பேரும் எடுத்த போட்டோவை இவளுக்கு அனுப்பி வச்சிருப்பான். ஆனா அதை டெலிட் பண்ணிடுறா மனசு கேட்காம. இந்த பால பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு பர்த்டே இருக்கும், அவன் இன்வைட் பண்ணிருப்பான் ஹீரோயினையும் ஹீரோயினோட பொண்ணையும். அங்க வந்து அவங்க வரும்போது நம்ம ஹீரோவோட அம்மா அக்கா எல்லாரும் வந்து அந்த குட்டி பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அப்படியே ஹீரோ மாதிரியே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்றாங்க. அவன் கிட்ட கேட்டா உண்மையா இருந்தா கூட அதை சொல்லவே மாட்டான். எனக்கு என்னவோ டவுட்டா தான் இருக்கு, உங்க அப்பாவை கூப்பிடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அவங்க அப்பா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி எனக்கும் அதே சந்தேகமா தான் இருக்கு, நானுமே பார்த்த உடனே எனக்கு குட்டி வயசுல ஹீரோவை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ இப்போதைக்கு வந்துட்டு அவன் மனசுக்குள்ள இருந்து இது அவ இல்லை நம்மளோட எக்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேருமே பயங்கரமா வந்து ரொம்ப விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான். நைட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போங்க, ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஏர்லியா கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்றா. நானே உங்களை கொண்டு போய் ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இல்லை அதை நான் பாத்துக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றா. ஹீரோட அம்மா வந்துட்டு பாப்பாவை பயங்கரமா கொஞ்சுறாங்க. கொஞ்சி
கிட்ட என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க சரியான கேடியா இருப்பாங்க போல. குழந்தை தலையில தடவி கொடுக்குற மாதிரி ரொம்ப அழகா இருக்கியே, கிளிப் எல்லாம் செம்ம கியூட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட முடியை வெடுக்குன்னு புடுங்கிடுறாங்க. கொண்டு போய் ஹீரோவோட அக்கா கிட்ட கொடுத்துட்டு இது எந்த காரணத்தை கொண்டு யாருக்குமே தெரியக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா, அது எப்படி வெளியில தெரிய விடுவேன், அந்த குழந்தை மட்டும் என் தம்பி குழந்தையா இருந்தது. அடுத்த நாளே போயிட்டு அவங்க 2 பேரையுமே வீட்டோட கூட்டிட்டு வந்தேன்னு நான் சொல்லிட்டேன், இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்ப எதனா சொன்னீங்க உங்க 2 பேரும் என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு அவங்க மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க வேலை பாக்குற வெயிட்ரஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா தெரியாம ஹீரோயின் மேல ஃபுல்லா ஜூஸை கொட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட அக்காவோட ட்ரெஸ் தான் ஒன்று கொடுக்குறாங்க, அவள் போட்டுக்கிறா. பட் அவளுக்கு அந்த அளவுக்கு அது கம்ஃபர்ட்டாக இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா. அந்த டைமுக்கு தெரியாமல் ஹீரோ ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்துடுறான். ஐயோ சாரி, நீ இங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் ஒரே ஒரு அட்வைஸ், தயவு செஞ்சு இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் நீ போட்டுட்டு இருக்காத, உனக்கு நான் வேற ட்ரெஸ் தரேன் என் கூட வா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினுக்கு வேற ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்றான். ஹீரோயினும் அதை போட்டுக்கிறா. இதுதான் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூட் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா இது புதுசாவே இருக்கு இந்த ட்ரெஸ், இந்த ட்ரெஸ்ஸோட காசு எவ்வளவோ நான் அதை அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அனுப்புறா. ஹீரோ எதுவுமே சொல்லாம சைலண்டாவே இருக்கான். அவ கிளம்பும் போது ஹீரோ நான் கொண்டு போய் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். வேண்டாம், நான் இந்த வாட்டி லேடி டிரைவரை தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஸோ இந்த வாட்டி நான் ரொம்ப சேஃபா போயிடுவேன், நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. இந்த குழந்தைக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம அப்பா இல்லாம வளர்ந்த குழந்தை இல்லையா, கண்டிப்பா அந்த ஏக்கம் இருக்கும்ல. அதனால இவ என்ன கேட்குறான்னா, ஏமா உனக்கு அங்கிளை பிடிக்க மாட்டுது, எனக்கு ரொம்ப அங்கிளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இல்லைம்மா எல்லாரையும் நம்ம அப்பான்னு சொல்லக்கூடாது, அது ரொம்ப தப்பான விஷயம், நீ அந்த மாதிரி யோசிக்காத, இனிமே அந்த விஷயத்தையே மறந்துரு, நான் தான் உனக்கு அப்பாவும் அம்மாவும் அப்படின்னு சொல்றா. இது வரையிலையும் ஹீரோ இவளை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது, இவளை யூஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதனாலதான் ஹீரோயினுக்கு அவனை பிடிக்காம போயிடுச்சு. குழந்தைக்கு செக்கப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல் போனா வேற ஒரு டாக்டர் தான் இருக்காரு. கேட்டா ஹீரோ வேற ஒரு ட்ரிப்புக்காக வெளியூர் போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பிசினஸ் விஷயமா தான் வெளியில போயிருக்கான். அங்க பார்த்தா ஒரு பொண்ணு இவன் கிட்ட வளைஞ்சுக்கிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாம உங்களை எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட அண்ணன் உங்களோட ஃப்ரெண்டு, ஸ்கூல் டேஸ்ல ஒன்னா படிச்சீங்க நீங்க, அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா பிட்ட போட்டுட்டு இருக்கா. இவன் அவளை மொக்க பண்ணி அனுப்பிடுறான். நான் இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு ஹீரோயினை பத்தி யோசிச்சு ஹீரோ எக்கச்சக்கத்துக்கு குடிச்சிடுறான். வாங்க உங்களோட ஹோட்டல் ரூமுக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ தான் கூட்டிட்டு போறா. ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு இவ ஹீரோ வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஃபுல் போதையில இருக்கிறதுனால இவளை பார்க்கும் போது ஹீரோயின் ஞாபகம் தான் வருது. ஆனா கடைசியில ஒரு வழியா அவன் கண்டுபிடிச்சிடறான். மரியாதையா போ தள்ளி, இங்க இருந்து வெளியில போயிடு, இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறான். நான் போக மாட்டேன், நீ என்ன பண்ணுமோ பண்ணு அப்படின்னு சொல்றா. நீ மட்டும் இப்ப போல அப்படின்னா இப்பவே நான் உன்னோட அண்ணனுக்கு வீடியோ கால் பண்ணி நீ இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிறேன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது அவ வேகமா அங்க இருந்து போயிடுறா. இவன் ஃபுல் போதையில இருக்கான் இல்லையா, அதனால இவனுக்கு கண்டபடி தோண ஆரம்பிக்குது. ஒருவேளை ஹீரோயின் இந்த இடத்துல இருந்திருந்தானா இந்த மாதிரி போன சொல்லியிருப்பனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட இருக்க மாதிரி ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரி இவன் கற்பனை பண்ணிட்டு இருக்கான். என்னதான் ஆச்சு, ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாதிரி நான் ஹீரோயினை லவ் பண்ணதான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அப்ப எதுக்காக நான் என்னோட பழசையும் புதுசையும் போட்டு குழப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒண்ணுமே புரியாம குழம்பி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது. நான் உன் ஞாபகமாவே இருக்கேன், என்னால உன்னை மறக்கவே முடியல, நீ எதுக்காக என்னை விட்டு விலகி போற அப்படின்னும் போது ஐயோ இந்த டாக்ஸி டிரைவர் தான் இந்த வேலையை பண்றான் போல அப்படின்னு நினைச்சுக்கிறா. கண்டிப்பா நாளைக்கு நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறா. அதோட மறுநாள் காட்டுறாங்க. மறுநாள் இந்த வாலு பையன் இருக்கான் இல்லையா, அவனும் அவங்க அம்மாவும் ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. என்ன எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னும் போது நான் தான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆன்டி அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா என்னோட தம்பியே டாக்டர் தான், உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், இதுதான் அவனோட நம்பர், இதுல அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க, அவன் கண்டிப்பா உங்ககிட்ட பேசுவான், அந்த விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணுவான் அப்படின்னும் போது இவளும் வேற வழியே இல்லாம ஹாய் சொல்றான். அவங்க பார்க்காத நேரத்துல உங்க அக்கா வந்திருக்காங்க, அவங்க என்னை சாப்பிட கூப்பிடுறாங்க, நான் போக போறேன், தயவு செஞ்சு நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, அதனாலதான் நான் இந்த மெசேஜ் உனக்கு அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிடுறா. பார்த்தா அவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது சொல்லாம கொள்ளாம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறான். அவங்க அக்காவும் பையனும் செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. டி நீ எப்படிடா வந்த, நான் இங்க இருக்கிறது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னும் போது இல்ல நான் எப்பயுமே இங்கதான் ரெகுலரா சாப்பிடுவேன், இது என்னோட ஃபேவரட்டான ஸ்பாட், நீங்க தான் இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆனா ஹீரோயின் தான் சொல்லிட்டா இல்லையா, அதை வச்சுதான் இங்க வந்திருக்கான். அக்காவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயமும் புரிய
ஆரம்பிக்குது. இவன் வந்து இவ பின்னாடி சுத்துறான்றதும் தெரியுது. ஹீரோயின் இப்பதான் வந்து டாக்ஸி டிரைவரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் வந்து நைட்டு மெசேஜ் பண்றான், கண்டபடி மெசேஜ் பண்றான் அப்படின்னும் போது அப்பனா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும். எந்த நம்பர்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி அக்கா கேக்குறாங்க. நம்ம ஹீரோ திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்கான். நைட்டு மெசேஜ் அனுப்புனதே ஹீரோ தான். இல்ல பாப்போம், இந்த ஒரே ஒரு வாட்டி விட்டுட்டு பாப்போம், இன்னொரு வாட்டி வந்தது அப்படின்னா நானும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப ஹீரோ சைலண்டா நின்னுட்டு இருக்கான். ஹீரோயினே வராளா பேசுறாளா அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசாமே போறா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஹவுஸ் ஓனர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து அந்த குட்டி பாப்பாவை கூட்டிட்டு அவளுக்கு சாக்லேட்ஸ் வாங்கி தரத்துக்காக கீழே வந்திருக்காங்க. ஐயோ குழந்தைய திட்டாதீங்க, அவ என்கிட்ட எதுவுமே கேட்கல, ஜஸ்ட் நானா தான் வந்து அவளுக்கு சாக்லேட் வாங்கி தரேன்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு நானும் ரொம்ப க்ளோஸ், உங்களை பத்தி எனக்கு தெரியாது அவ்வளவா நம்ம பேசிக்கிட்டது இல்லை, ஆனா நாங்க 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசையா குழந்தைய தூக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் பின்னாடியே வந்துட்டான் போல. வேக வேகமா வந்து அவர்கிட்ட இருந்து குழந்தைய புடுங்கிக்கிறான். இது என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயங்கர ஷாக்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையா ஒரு அப்பா தானே இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணணும், அதை வந்து இவன் பண்றான். அடே லூசு பையில என்னடா பண்ற நீ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது வா என் கூட அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சி தரேன்னு ஏத்துக்கிட்டு போறான். நேரா வீட்டு வாசல் வரைக்கும் கூட்டிட்டு வந்துடுறேன். ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிடுது. எதுக்காக இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிற, இங்க எல்லாருமே பார்த்துட்டாங்க நீ என் கையை பிடிச்சி எழுத்துட்டு வர்றத, உண்மையா என்ன நினைப்பாங்க, நான் தனியா குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன கேவலமா நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு கத்துறா. அப்பனா அவன் கூட சேர்ந்து என்னவோ நீங்க 3 பேரும் ஒரே ஃபேமிலி மாதிரி குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே, அப்ப அதை பார்க்கும்போது யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்கறான். அவர் என்னோட ஹவுஸ் ஓனர், அவர் இங்க எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பா அதனால யாரும் அதை தப்பா நினைக்க மாட்டாங்க, ஆனா உன்னை யாருன்னே தெரியாது, நீ இந்த மாதிரி பண்ணினா கண்டிப்பா தப்பா தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்துறா. அந்த நேரத்துக்கு வயசான பாட்டி ஒருத்தவங்க அங்க வராங்க. வந்தோடனே பாத்தியாடி வாசல்லே நடக்கிற கூத்த, இந்த காலத்து பசங்களே ரொம்ப மோசம், அதுவும் புருஷன் இல்லாதவ யார் யாரையோ வீட்டுக்கு கூட்டிட்டு வரா அப்படின்னு பேசுறாங்க. காதுல கேட்கற மாதிரி பேசுறாங்க. இவன் சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கான். வந்துட்டேன், என்ன உள்ள கூப்பிட்டு நான் உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவேன் அப்படின்னு சொல்றான். வேற வழியே இல்லைன்னா வாசல்லையே நின்று தொல்லை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் உள்ள கூட்டிட்டு போறா. உள்ள கூட்டிட்டு போகும்போது செப்பல்லாம் யார் யார்தெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்றான். அப்போ வந்து பெரிய செப்பல், அதாவது ஆம்பளைங்க போடுற மாதிரி பெரிய சைஸான செப்பலும் ஒண்ணு இருக்கு, இது யார்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கான். உள்ள வந்த ஹீரோ வந்துட்டு எல்லாத்தையும் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ உடனே தண்ணி கொடுக்குறா. அது இல்லாம குழந்தை வேணும்னே வந்து அங்கிள் ஃப்ரூட் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதனால ஹீரோ இன்னும் சரி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு உள்ள போறா. கொஞ்ச நேரத்திலே ஹீரோக்கு பயங்கரமா அப்செட் ஆயிடுது. இது எல்லாமே என்னோடது மாதிரி இருக்கு, ஆனா இது எதுவுமே எனக்கு சொந்தமானது இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். எதுவுமே சொல்லாமையே போயிடுறான். வீட்டுக்கு போனா அக்கா காரி அங்கதான் இருக்கா. அவ கேள்வி மேல கேள்வி கேட்கிறா. உண்மையை சொல்லு, உனக்கு ஏன் அவங்க கூட அவ்வளோ க்ளோஸா எப்படி உனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோ என்ன சொல்றான்னா, இதுக்கு மேலே நீ எதுவும் கேள்வி கேட்காத, நீ என்ன எதிர்பார்க்குறேன்னு எனக்கு தெரியும், அவளுக்கு வந்து டிவோர்ஸும் ஆகலை, புருஷங்காரன் சாவும் இல்லை, உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு செம்ம டென்ஷன். ஐயோயோ இனிமே அவ கூட நீ சுத்தாத, தயவு செஞ்சு நல்லா இருக்க குடும்பத்தை கெடுத்து வைக்காத அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஹீரோவால டோட்டலா ஹீரோயினை மறக்கவே முடியல. இதே ஞாபகத்திலேயே அவன் பயங்கரமா தவிச்சிட்டு இருக்கான். அது ஹீரோயினை ரொம்பவே அவன் மிஸ் பண்றான். ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, டே கொஞ்ச நாளாவே நீ ரொம்ப பிஸியா இருக்க, எங்களெல்லாம் பார்க்க வரவே இல்லை, ஏதாவது பொண்ணை பார்த்து சுத்திக்கிட்டு இருக்கியா அவ பின்னாடி அப்படின்னும் போது ஆமா அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். அடா பாவி, இவ்வளோ நாளா கிட்டத்தட்ட 7 வருஷமா அந்த குண்டை லவ் பண்ணி அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு சாமியார் மாதிரியே சுத்திக்கிட்டு இருந்த, இப்பயாச்சும் ஒருத்திய வந்து டேட் பண்ண மனசு வந்ததே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ என்ன கேட்குறான்னா, எனக்கு ஒரே ஒரு ஐடியா வேணும்டா அவங்க கிட்ட இருந்து அப்படின்னு கேட்குறான். ஐடியா தானே, செம்மையா சொல்றோம், சொல்லிப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் புருஷங்காரன் இருக்கான், அவங்க 2 பேரும் எப்படி டிவோர்ஸ் பண்ண வைக்கிறதுன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவ்வளோதான், எல்லாரும் அப்செட் ஆயிடானுங்க. தயவு செஞ்சு இதுக்கு நீ மறுபடியும் சிங்கிளாவே இருந்துடுறா மச்சான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கோபமா சொல்றானுங்க. எந்த ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னு மட்டும் யோசிக்காத, அதுவும் அவங்க குழந்தையோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை ரொம்பவே அவங்க எல்லாம் நல்லபடியா அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஹீரோயின் நாய்க்குட்டியை வாக்கிங் போயிட்டு கூட்டிட்டு வரா.
கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து பார்க்கும்போது வாசல்லையே ஃபுல்லாக குடிச்சிட்டு மட்டையாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். உன்னை விட்டு நான் எங்கே போவேன் சொல்லு, எனக்கு உன் ஞாபகமாகவே இருக்குது, அதனால தான் நான் இங்கேயே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்னால் இதுக்கு மேலே உன்னை மறக்கவே முடியாது தான், என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ, நான் எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் பேக்கெட்டில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். சிகரெட்லேருந்து லைட்டர்லேருந்து எல்லாத்தையும் கொடுக்குறான். ஆடே இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட கொடுக்குறேன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. இதான் இந்த சட்டை பேண்ட் இது எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே கழட்டும் போது ஹீரோயினுக்கு பயம் வந்துடுது. ஐயோ இவன் வாசல்லே நின்று மானத்தை வாங்கிடுவான் போல இருக்கேன்னு சொல்லி தயவு செஞ்சு உள்ளவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறா. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு வந்து வீட்டுக்கு கிளம்புங்க, இதுக்கு மேல இங்க இருக்காதீங்க, கண்டிப்பா யார் பார்த்தாலும் தப்பா நினைப்பாங்க அப்படின்னு சொல்றா. நான் வந்து இங்க இருந்து போறதுக்காக வரல, நான் இங்கேயே தான் இருக்க போறேன், இன்னைக்கு நைட்டு ஒன்னு விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றான். அப்ப ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. சொல்லுங்க என்னங்க பண்றீங்க, எழுந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி புருஷன் கிட்ட பேசுற மாதிரி பேசுறா. அப்ப அவனுமே வந்து நீ என்ன பண்ற, சாப்பிட்டியா, தூங்குனியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதெல்லாம் ஹீரோக்கு கேட்குது. அதை கேட்ட உடனே ஹீரோக்கு அப்செட் ஆயிடுது. புருஷங்காரன் தான் கால் பண்றான் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடுது. குழந்தையும் சவுண்ட் கேட்டு தூக்கத்துல இருந்து எழுந்து வந்துடுறா. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, நீங்க வந்து இங்க சோஃபாலேயே படுத்துக்கோங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், நாளைக்கு காலையில் நான் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தயவு செஞ்சு எழுந்து கிளம்பி போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் கிளம்புறேன், ஆனால் என்னோட நம்பரை மட்டும் பிளாக் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ கிளம்பி போயிடுறான். அதோட மறுநாள் வந்து குட்டி பாப்பாவுக்கு பர்த்டே, அவன் அப்போவே ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பா. அதனால ஹீரோ நேராக ஸ்கூலுக்கு வரான். ஹீரோயின் இன்னும் வரல இவளை பிக்கப் பண்ணுறதுக்கு. அப்போ வந்துட்டு கரெக்டாக அந்த குட்டி பையன்கிட்ட என்ன சொல்கிறான்னா, இறந்தவாள் உங்கள் அம்மா வர வரைக்கும் நீ இங்கேயே வெயிட் பண்ணுறா, நாங்கள் 2 பேரும் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இங்கேயே விட்டுட்டு இவளை மட்டும் கூட்டிட்டு போயிடுறான். அவன் செம்ம காண்டா முறைச்சிக்கிட்டு இருக்கான். டே மாமா உனக்கு ரொம்ப தாண்டா திமிரு அப்படின்னு சொல்லி பாட்டிமா தான் வந்து பாப்பாவை கூப்பிடுறதுக்காக வராங்க. எங்கடா தம்பி பாப்பா அப்படின்னு கேட்கும் போது அவளை வந்து ஒரு பைத்தியக்காரன் கிட்னாப் பண்ணிட்டான், அந்த பைத்தியக்காரனுக்கே ஃபோன் பண்ணி கேளுங்க, அவன் என்ன வேற விட்டுட்டு போயிட்டான் இங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு அது கோவமா நடக்குது. செம்ம கியூட்டா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவே வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறான், நான் தான் பாப்பாவை வச்சிருக்கேன், நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நானே கரெக்டாக ஷார்ப்பாக 9 மணிக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறான். 2 பேருமே வந்துட்டு பயங்கர ஜாலியாக வந்து அன்னைக்கு பூராவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு கேக் கட் பண்ணுறதுக்காக இவனோட வீட்லேயே வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கான். குட்டி பாப்பாவை ஃபோட்டோ எடுத்து ஹீரோயினுக்கும் அதை அனுப்பி வைக்கிறான். ஷார்ப்பாக 9 மணிக்கெல்லாம் வந்துட்டு குட்டி பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறான் வீட்டுக்கு. உள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறான். அந்த டைமுக்கு பார்த்தா அந்த செருப்பை போட்டுக்கிட்டு யாரோ உள்ளே இருந்து வராங்க. வந்த உடனேயே வந்து யாரு அப்படின்னு கேட்கும் போது இவர் ஆக்சுவலி நம்ம பாப்பாவோட டாக்டர் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அவனை பார்த்த உடனே ஹீரோக்கு செம்மையா டென்ஷன் ஆயிடுது. இவன் தான் புருஷன்காரனா அப்படின்னு. ஜஸ்ட் நீங்க ஒரு டாக்டர், ஆனா வந்து இவ்வளவு அளவுக்கு கேர் எடுத்துட்டு என் பொண்ணை வந்து இந்த அளவுக்கு கவனிச்சுக்கிட்டீங்களே, பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னும் போது ஹீரோ அப்படியே கடுப்பா நின்னுகிட்டு இருக்கான். இருந்தாலும் நான் ரொம்ப நாள் கழிச்சு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன், இது எங்களோட ஃபேமிலி டைம், கொஞ்சம் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட மூஞ்சில அடிக்காத குறையா கதவை சாத்துறா. ஹீரோ அடப்பா இந்நேரம் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என் தலை நசுங்கிருக்கும் போல இருக்கே அப்படின்னு நின்று முறைச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ கீழே நின்று பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இது என்னோட தப்பு தான், எல்லாமே நான் தான் வந்துட்டு ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டேன், அது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். இப்பதான் இவர் யாரு அப்படின்ற விஷயத்த காட்டுறாங்க. இவர் யாரு அப்படின்னா நம்ம ஹீரோயின் கூட ஒரு ஆன்டி இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பையன் தான் இவர் யூஎஸ்ல தான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினை வந்து வெளியூருக்கு கூட்டிட்டு போனதே இவர் தான் வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி தான் வெளியூருக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அதனாலதான் இவனை புருஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோயின். நீ அவனை லவ் பண்றியா, அவன் உன்னை லவ் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கும் போது ஹீரோயின் சைலண்டாவே இருக்கா. எதா இருந்தாலும் சரி, உனக்கு யாருமே இல்லை அப்படின்னாலும் சரி, உனக்கு நான் இருப்பேன், அது ஆல்ரெடி நான் உனக்கு சொல்லியிருக்கேன், ஆனா நீ தான் எனக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்து நம்ம ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு போல. ரொம்ப டைம் ஆச்சு, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவாய்ட் பண்றா. அப்பவே அவருக்கு நல்லாவே புரிஞ்சிடுது. சரி ஓகே நான் கிளம்புறேன், அம்மா எனக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இப்பதான் பாப்பா என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்துட்டு டாக்டர் அங்கிள் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் அப்பாவா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னும் போது, ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லடா கண்ணா இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாத, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், என்னைக்கும் உனக்கு அப்பா இல்லாத குறையை நான் தெரியாம வளர்ப்பேன், ஆனா அதுக்கு நீயும் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லையா, நீ எல்லாரையும் பாக்குறவங்க எல்லாம் அப்பா மாதிரி யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்றா.
அதுக்கு பாப்பா நான் வந்து எல்லாரையும் சொல்லலையே, அந்த அங்கிளை தானே சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. மறுபடியும் சொல்றேன் நான் தான் உனக்கு அப்பாவும் அம்மாவும் அப்படின்ன உடனே அவள் அப்படியே சைலண்ட் ஆயிடுறா, எதுவுமே பேச மாட்டா. ஹீரோ என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை டேட் பண்ணா இல்லையா, அந்த டைமில் அவளுக்கு நிறைய வாங்கி கொடுத்துருப்பான். அவன் எதெல்லாம் வாங்கி கொடுத்தானோ அது எல்லாத்தையும் ஹீரோயின் வந்துட்டு ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு இவனோட வீட்டு வாசலில் வச்சுட்டு தான் பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பான், இவன் கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல். இப்போ இவன் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழறான். எனக்கு வந்துட்டு ஒரு பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் தான் வருது, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு, புருஷனும் இருக்கான், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எதனால எனக்கு அவளை பார்க்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் வருதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக புலம்பி அழுதுகிட்டு இருக்கான். அப்போ மறுபடியும் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஹீரோக்கு வந்துட்டு பயங்கரமாக உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அப்போ வந்து அவன் தனியாகவே வீட்டில் இருப்பான், யாருமே இருக்க மாட்டாங்க. ஹீரோயின் தான் வந்து அவனுக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு வந்திருப்பா. ஸ்டார்டிங் டைமில் உண்மையாகவே ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே லவ்வே கிடையாது. ஆனா போக போக அவனுக்கே தெரியாம ஹீரோயின் மேல லவ் வந்திருக்கு. ஆனா ஹீரோயினுக்கு அந்த விஷயம் தெரியாமையே கடைசியில வந்து அவ பிரிஞ்சு போயிட்டு இருக்கா. இவன் எப்படியும் நம்மளை விட்டுட்டு தான் போக போறான், நம்மளே அதுக்கு முன்னாடி போயிடலான்னு சொல்லிட்டு மறுபடியும் நைட்டு பூரா உட்காந்து குடிச்சிட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோயின் வீட்டு வாசல்ல வந்து நின்றுகிட்டு இருக்கான். எதுக்காக நீங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க, ஏன் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க, மேலே என்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்ல உன் ஹஸ்பண்டையும் வர சொல்லு, இன்னைக்கு நான் எல்லாத்தையும் பேசி தீர்த்துட்டு தான் இங்கேருந்து போவேன் அப்படின்னு சொல்றான். மரியாதையா கிளம்புடா அப்படின்னு சொன்னா ஹீரோயினை இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டான். ஹீரோயினுக்கு இவன் என்னடா பண்றான், என்னடா இவனை பண்றதுன்னு புரியாம தவிக்கிறா. சடனா என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை நடு ரோட்லயே ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றா. ஹீரோயினுக்கு செம்ம ஆத்திரம் வந்துடுது, பிடிச்ச ஒரு தள்ளி பலார்னு வந்து கண்ணத்திலேயே வைக்கிறா. எனக்கு இன்னைக்கு ஒரு உண்மை தெரியாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன், நீ அடி என்ன வேணா பண்ணு, மேலே புருஷன்னு சொல்லி ஒருத்தனை வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருக்கியே அவனையும் கூப்பிடு, நான் சேர்த்து வச்சு பேசுகிறேன், எனக்கு நல்லாவே தெரியும் ஏன் அவன் யார் என்ன யூஎஸில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்றத நான் இவ்வளோ நேரத்துக்கு விசாரிக்காமல் இருப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே என்ன, நீயும் அவனும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடிக்கிறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னும் போது தெரியும், ஆனால் என்ன கேட்கறதுக்கு நீ யாரு, மரியாதையாக இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறா. எனக்கு பயங்கரமாக ஜுரம் அடிக்குது, எனக்கு மயக்கமாக இருக்கு, என்னை அனுப்பிடாத தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி கதறான். கண்டிப்பா அவன் இங்க இருந்து போக மாட்டான் அப்படின்னு தெரியும். அதனால என்ன பண்றான் அப்படின்னா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மருந்தெல்லாம் கொடுத்துட்டு பாப்பா தூங்கிட்டு இருக்கான், தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாத, தூங்கி எழுந்து காலையில கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள போயிடுறா. மறுநாள் காலையில ஹீரோயினே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறான். இவன் நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கான். பக்கத்துலயே பாப்பா உட்காந்து எப்பதான் இவன் கண்ணு முழிப்பான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இப்பதான் இவன் கண்ணு முழிக்கிறான். அம்மா உங்களுக்காக குக் பண்ணி வச்சிருக்காங்க, இதை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மருந்தை சாப்பிட சொன்னாங்க அப்படின்னு சொல்றா. உடனே இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா நான் சாப்பிட போறேன், அது உங்க அம்மாக்கு வீடியோ எடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை வீடியோ எடுக்க சொல்றான். இவனும் அப்படியே ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்ற மாதிரி போஸ் எல்லாம் கொடுத்து சீன் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். குழந்தையும் வந்து அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு அந்த வீடியோ இப்பதான் பாக்குறா. பார்த்துட்டு கதறி அழுறா. அவளால மனசு கஷ்டம் தாங்க முடியல. நம்ம வந்துட்டு இவன் கிட்ட உண்மையை சொல்றதா வேணாமான்னு தெரியாம அவ ரொம்ப ஃபீல் பண்றா. அந்த டைமுக்கு பாப்பா எதையோ எடுக்க போக எதையோ போட்டு உடைச்சிடுறா. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஸ்கூல் போட்டோ தான் அதுதான் இவங்க கிளாஸ் தானே இருக்கும், அவளோட ஸ்கூல் போட்டோனா அதுல இவங்க எல்லாரும் இருப்பாங்க இல்லையா. அந்த போட்டோவை பார்த்த உடனே ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. இந்த ஃபோட்டோ எப்படி உங்கள் வீட்டில் இருக்குது, இது ஏது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து பாப்பா கிட்ட கேட்கும் போது இது எங்கள் அம்மாவோட ஸ்கூல் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லும் போது உங்கள் அம்மாவா, ஆமாம் எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தாங்க, அவங்களோட ஸ்கூல் ஃபோட்டோ தான் இது அப்படின்னு சொல்கிறா. எங்கே உங்கள் அம்மா காட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுதான் எங்க அம்மா, இதுதான் எங்க அப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரோட போட்டோவையும் காட்டிடுறா. நான் கூட எங்க அம்மா கிட்ட நிறைய வாட்டி கேட்டுட்டேன், அப்பாவோட போட்டோவை பார்க்கும் போது அங்கிள் மாதிரி டாக்டர் அங்கிள் மாதிரி இருக்காரே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, ஆனா ஒருத்தர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றா. இவன் பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழ ஆரம்பிச்சிடுறான். நான் தான் உன்னோட அப்பா, உலகத்திலேயே ரொம்ப மோசமான அப்பா, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு அழறான். ஹீரோ நேரா கிளம்பி போயிட்டு அவன் வீட்டுல இருந்து ஒரு பெரிய டப்பாவை எடுத்துட்டு வரான். என்ன அப்படின்னு பார்த்தா இவன் வந்துட்டு ஹீரோயினை டேட் பண்ணும்போது அவளுக்கு என்னென்னலாம் வாங்கி கொடுத்தானோ அது எல்லாத்தையும் அவ ரிட்டர்ன் பண்ணா இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு அப்பாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயின் வர்றதுக்குள்ள 2 பேரும் சேர்ந்து வேகமா வந்து எல்லாத்தையும் டேபிள்ல அரேஞ்ச் பண்றாங்க. ஹீரோவே ஹீரோயினுக்கு கால் பண்றான். இவன் வந்து கரெக்டா வீட்டுக்கு கீழே தான் வந்துகிட்டு இருக்கான். இவன் எங்க இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தயங்கிக்கிட்டே போனை அட்டென்ட் பண்ணும்போது நான் இன்னமும் உன்னோட வீட்டுல தான் இருக்கேன்,
நீ கொஞ்சம் வந்தீன்னா நான் பேசிட்டு கிளம்புவேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே நான் வந்துட்டேன், இது வந்துடுறேன் அப்படின்னு அவளும் சொல்கிறா. ஹீரோயின் கதவை திறந்து உள்ளே வந்த உடனே நேராக பார்த்தா எல்லா பொருளும் இருக்குது. இவன் வந்துட்டு அவள் கையில் ஒரு வாட்சை கட்டி விட்டுருப்பான் இல்லையா, அதுவுமே அங்கே இருக்குது. ஆக மொத்தம் கடைசியில் இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து ஷாக் ஆகி நின்றுக்கிட்டு இருக்கா. எதுக்காக நீ வந்து என்கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் என்னை விட்டுட்டு போனேன், நான் வந்து பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லவே இல்லையே, நீ இதை எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிட்டு எதுக்காக என்கிட்ட இருந்து நீ கர்ப்பமாக இருக்க விஷயத்தையும் மறைச்ச, இது எல்லாமே நீ எனக்கு பண்ண துரோகம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் ரொம்ப சிம்பிளாக, உங்களுக்கெல்லாம் குண்டா இருந்தால் பிடிக்காது, நான் தான் ரொம்ப அசிங்கமாக பண்ணி மாதிரி இருந்தேனே, அதனால தான் நான் வந்து உனக்கு அசிங்கமாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நானே உன்னை விட்டு ஒதுங்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்கேனா? நான் வந்து நீ ஃபஸ்ட்டு என்னை கம்பல் பண்ணி லவ் பண்ண வச்ச அப்படின்ற கோவம் மட்டும்தான் இருந்தது உன் மேலே, ஆனால் நீ எப்படி இருக்க அப்படின்றத நான் என்றைக்குமே யோசித்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் விட்டுரு, நான் எல்லாத்தையும் மன்னிச்சிடுறேன், அதே மாதிரி நீயும் வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமேல் நம்ம புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். வீடு ஒன்றும் தேவையில்லை, நான் என் பிள்ளைய கூட்டிகிட்டு இந்த ஊரை விட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு மேலேயும் நான் வந்து என்னோட குழந்தைய விட்டுட்டு இருப்பேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னும் போது, அது உன்னோட குழந்தைய இல்லை, உன் குழந்தை வந்து இறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இதுக்கு மேலே உன்னால் பொய் சொல்லவும் முடியாது, எங்ககிட்ட இருந்து ஓடி ஒளியவும் முடியாது, அது எங்களோட வாரிசு, அவனோட குழந்தைன்றது எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அக்காவும் அம்மாவும் ரிப்போர்ட்டோடையே வராங்க அந்த இடத்துக்கு. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா பேசுகிறாங்கன்னு. ஹீரோவுமே செம்ம ஷாக்கில் இருக்கான். ஆமாம், எனக்கு டவுட் வந்ததுனால நான் வந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி அந்த ரிப்போர்ட்டையும் காட்டுறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போற இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு மேலேயும் இல்லை கிடையாது அந்த மாதிரி ஏதாவது நீ சொல்லிக்கிட்டே இருந்த அப்படின்னா கண்டிப்பாக நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். என்னால் என் பொண்டாட்டியையும் என் குழந்தைய இதுக்கு மேலே விட்டு கொடுக்க முடியாது, எல்லாத்தையும் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு சர்ஜரி நடந்தது, அதுக்காக தான் நான் வந்துட்டு போனேன். அதுலேயே எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, என்னால் வந்து அந்த ப்ரெஷரில் இருந்து வெளியில் வர ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால தான் நான் வந்து உன்னை கான்டாக்ட் பண்ணலை, மற்றபடி நான் வந்து உன்னை பிரேக்கப் பண்ணணும்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு இப்போ தான் அந்த விஷயம்லாம் புரிய வருது. விடுமா, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, தயவு செஞ்சு வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு என் புள்ள கூட வாழ ஆரம்பிச்சிரு, நாங்கள் எல்லாருமே வந்து அந்த ஒரு நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எப்போ அவன் கல்யாணம் பண்ணிப்பான்னு. ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணா அதே பொண்ணை நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், அந்த பொண்ணு நீ தானே இப்போதான் எங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலேயும் நான் சொல்கிறத நீ கேட்கல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட கண்ணை மூடிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். அவ்வளோதான், ஹீரோயின் டென்ஷன் ஆயிடும். அவங்க அம்மாவும் அக்காவும் அட பாவி என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து குழந்தைய தூக்கிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. இப்போ தான் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட லவ் யூவே சொல்கிறான். ஹீரோயினும் வந்துட்டு அதுக்கு லவ் யூ சொல்கிறா. ஆக மொத்தம் நல்லபடியாக 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதோடையே இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமாவில் வந்துட்டு நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குண்டாக இருக்காங்க, ஒல்லியாக இருக்காங்க, கருப்பாக இருக்காங்க, வெள்ளையாக இருக்காங்க, இதை பற்றியெல்லாம் வந்துட்டு யோசிக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா இதில் எவ்வளோ பேர் யோசிக்காமல் இருப்பீங்க சொல்லுங்கள். நிறைய பேர் இன்னமும் மக்கள் திருந்தலைங்க. ஏன்னா வெள்ளையாயிடுவீங்க இதை போட்டா அப்படின்னு சொல்லிட்டு விற்கிற க்ரீம் எந்த அளவுக்கு விற்குது அப்படின்னு சொல்லி நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சீரியஸாக நான் சொல்கிறேன், நான் வந்துட்டு எப்படி பேசுகிறேன், நான் வெள்ளையாக இருப்பேன், நான் கருப்பாக இருப்பேன் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா எனக்கு கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் எதை பற்றியும் கவலை கிடையாது. நான் என் பொண்ணுக்குமே அதை சொல்லி கொடுத்து தான் வளர்க்குறேன். அதே மாதிரி தான் வெயிட்டுக்குமே. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஓவர் வெயிட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்குமே வந்து ஒபிசிட்டி ப்ராப்ளம் அது இதுன்னு எக்கச்சக்கமாக வரும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் டேக்கிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், மற்றபடி எந்த ஒரு வெயிட்டை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல. நான் வந்து ஒரு யூடியூப் சேனலில் பார்ப்பேன், ஒருத்தவங்க நல்லா ஃபேட்டாக இருப்பாங்க, எனக்கு அவங்க பேர் தெரியல, நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. அவங்களோட டான்ஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மலாம் கொஞ்சம் அவங்கள விட வெயிட் கம்மியாக தான் இருப்போம், ஆனால் நம்மளே அந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல, அந்த அளவு ஆக்டிவாக இருக்காங்க பார்த்தீங்களா. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வெயிட் முக்கியமான விஷயம் இல்லை, உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. ஹெல்த்தியாக இருக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். மக்கள் வந்துட்டு அழகை பார்த்து தான் காதலிக்கிறாங்க அப்படின்னு இன்னமும் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தால் உண்மையாகவே அது முட்டாள்தனம். ஏன் தெரியுங்களா, நிறைய பேரை பார்க்கும் போது சில பேரெல்லாம் வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்மளால யோசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பேரெல்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் நினைக்கும் போது இன்னமும் வந்து எல்லாம் அழகு அழகுன்னு சுற்றுறாங்கன்றதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஸோ கொஞ்சம் பேர் அப்படி இருந்தால் கொஞ்சம் பேர் இப்படி இருப்பாங்க. ஸோ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நாள் சந்தோஷமாக போதா அப்படின்றத பற்றி மட்டும் யோசிங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன்.